பாஜக ஆளாத அல்லது பாஜகவை சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கின்ற கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லையானா இருக்கிறாங்க. பட் நோ ஒன் இஸ் ஆஸ் சக்சஸ்ஃபுல் as ஸ்டாலின். ஒரே ஒரு ஏஎஸ்ஐயை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த புராதனமாக இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் இழுத்து பூட்ட முடியும் வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிற நடக்காது. மோடியோ அமித்ஷாவோ என்டிஏ கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான மாநிலத்தில் அவர் தலைமையிலான கூட்டணி அதான உண்மை. இங்க ஸ்டாலின் தலைமையில கூட்டணி அப்படின்னா அங்க எடப்பாடி தலைமையிலான கூட்டணி. அந்த உண்மை யாராவது பேசுறாங்களா? இந்த கூட்டணி வந்து நம்மள கேள்வி கேட்கவே முடியாது. அண்ணாமலை யாரு? ராமசீனிவாசன் யாரு? எல்முருகன் யாரு? ஏன் இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்களே, இவனுங்கெல்லாம் வாடகைக்கு தான் போனானுங்க, ஜி.கே. வாசன் மாதிரி ஆளுங்க. இவங்களே அப்படி மொத்த சங்கியா மாறிட்டானுங்களே. ஜி.கே. வாசன் யாரு? இது எல்லாமே சரிதான்னு பேசுற அன்புமணி யாரு? ஏங்க இப்ப நம்மள வந்து நிறைய தாக்குதல் பண்ணி பேசுறது யாருன்னா, சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் உருவாக்கின கட்சி இன்னைக்கு நம்மள வந்து இஸ்லாமியர் அடையாளத்தோடும் இப்ப நம்ம பேசுறோம். சமூக வலைதளங்கள்ல நம்மள அசிங்கமாவும் நம்முடைய மதத்தை மையப்படுத்தி பேசுறதுலாம் ஏன்னா மாம்பழஞ்சின்னு வச்சிருக்கான். எல்லாரும் ஐயா ராமதாஸ் படத்தை வச்சிருக்கிறான். இவெல்லாம் யாரு? கொஞ்சம் கொஞ்சமா பொலிட் பண்ணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்துருச்சா இல்லையா? ஒரு பிரச்சனை ஏங்க என்னங்க நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ உள்ள வந்து பேசினா வேற கதை. நான் நீதிமன்ற சப்ஜெக்ட் மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன். ஃப்ரம் தி வெரி பிகினிங் வாட் ஐ எம் அப்சர்விங் இஸ் தட் someone is misleading விஜய். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விஜய் செய்தது. விஜயை யாரும் கொலை செய்யவில்லை, அவரே சூசைட் பண்ணிட்டார். 41 உயிர் பறி போனது கூட ஒண்ணுமே இல்லை. 2 பேர் செருப்பால் அடிச்சு அடிக்கிறான், அந்த களத்துல நின்றுந்தாருனாலும் முடிஞ்சிருக்காங்க. அந்த 8% அவன் திரும்ப ரீடைன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கல. ஏன்னா இப்போ ஓட தானே போகுது, இப்படி தானே போட தான் போறீங்க யூடியூப்ல. ஏங்க தனிச்சு நிக்கிறது ஒரு மடத்தனங்க. அது அந்த மடத்தனத்தை ஒரு ட்ரெண்டா நீ காட்டிட்டே தான் நான் எப்படி ஒத்துக்குவேன்? எதுக்குதான் இப்போ சீமானுடைய அரசியல் அப்படின்றது இப்போ பைத்தியகாரத்தனம். வேற என்ன சொல்லுவீங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல 2026 தேர்தல் சம்பந்தமாக தான் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பாக எலெக்ஷனுடைய அந்த சீட்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 2 பிக் பிளேயர்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ்ல போட்டி போடுறாங்கன்ற தகவல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேட்பாளர் பட்டியலும் முதல் கட்டமாக வெளியாக தொடங்கிருச்சு. இந்த தேர்தலில் மையமா என்ன இருக்க போகுது? இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமா இருக்கு? இந்த தேர்தலில் யாரு ஸ்பாய்லர்ஸா இருக்க போறா? இப்படி நிறைய விஷயங்களை தான் பேச போறோம். குறிப்பாக 2026 தேர்தலுடைய ஒரு ஓவர்வியூ தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிம் அல் புகாரி அவரோட தான். வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபயரா இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம், என்ன நடக்க போகுது அப்படின்றது, தமிழ்நாடு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப வைப்ரண்டா இருந்தது போன தேர்தல். இப்போ தேர்தல் ஏப்ரல் 23 அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. இப்போதான் வேட்பாளர் பட்டியலாம் ஃபைனலைஸ் ஆகுது. சீட் ஷேரிங் அப்படின்றதே நேற்று தான் ஆல்மோஸ்ட் முடிவு செய்யப்படுது. 2 கட்சிகளையும், பெரிய லீக்ல இருக்கக்கூடிய கட்சிகள்லையுமே. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? இந்த எலெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கா? நீங்க உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? எனக்கு வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மந்தமா இந்த எலெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு எலெக்ஷன் சீசன் மாதிரியே இல்ல. ஆமா, வாஸ்தவம் தான். அது உண்மைதான். செக்கிங் கூட அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு. செக்கிங் கூட ஏதோ 10 வண்டி விடுறாங்க, அப்புறம் ஒரு வண்டி இப்படி செக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வந்து முழுக்க வந்து கூட்டணிகளை மையப்படுத்திய தேர்தலாக இது மாறி இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு தனிநபர் வேட்பாளர் தேர்வு என்பதை தாண்டி கூட்டணிகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்த ஒரு தேர்தலாக இருக்கும். ஏன்னா இப்போ தேசிய அளவில் வந்து பாஜக வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறி இருந்தது. இப்போ மாறி இருக்கு. இப்போ தலைவர் ராகுல் காந்தி தான் செட் பண்ணுறாரு. ஒரு டைமில் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் தான் வந்து ட்ரெண்ட் செட்டர். அவர் என்ன செய்கிறாரோ அதை வைத்து தான் வந்து சுழலும். அப்படி பார்க்குறப்ப வந்து கூட்டணியை மையப்படுத்தி தான் அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். தொடர்ந்து 4வது முறைன்னு நினைக்கிறேன். 3 முறை என்பது உறுதி. 4வது முறை 9 புதிய கட்சிகளையும் இணைத்து, இது கூட திருமாவளவனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஃபேண்டாஸ்டிக்கா சொல்லியிருந்தார். நியாயம் என்ன? ஏன் காங்கிரஸ்க்கு இத்தனை சீட்டு? அது ஒரு அழகான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அவங்க ஏற்கனவே ஆண்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சியா இருந்திருக்காங்கன்னு சொன்னார். அது யாருமே யோசிக்காத. எங்களுக்குலாம் யோசனை உண்டு. நாங்க சொன்னா அதை அங்கீகரிச்சு எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்ல. அப்ப வந்து அவங்க சொன்னா ஆமாமா அப்படிங்கிறாங்க. இப்பதான் நம்ம சொன்னா அதை வந்து சும்மா ஏதோ போங்க அடிக்கிறாங்க, அதுவும் காங்கிரஸ் வந்து இவங்க வந்து பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும் போது மறுக்க முடியாது. அது இல்லாம நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 9 புதிய கட்சிகள் வந்து இங்க இணைந்து இருக்குது, ஏன் இவ்வளவு பேரை சேர்க்கணும்னு கேள்வி கேட்கறாங்க அவர்கிட்ட. அப்ப பதற்றமா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னார். அதுதான் வந்து சரியான ஹைலைட். அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது,
வாதத்துக்கு வச்சுக்கோங்க, திமுக வந்து தோக்கதான் போகுது, எல்லாம் வந்து ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படிலாம் உண்மை அப்படின்னா, இந்த 9 புதிய கட்சிகளும் ஒன்று அதிமுகவிடம் சென்றிருக்க வேண்டும். அங்க பாஜக இருக்கிறதுனால போக முடியாதுன்னா கூட்டணி கதவை திறந்தே வைத்திருக்கக்கூடிய விஜய் இடத்தையாவது போயிருக்கணும். அங்க போகாம இங்க ஏன் வர்றாங்கன்னா, இதுதான் வெற்றி பெற போகிறது என்பதால் வந்தாங்க அப்படின்னாரு. நீங்க இந்த தலைகளை மாத்தி கேளுங்க அப்படின்னாரு. நீங்க இப்படி கேக்குறீங்க என்ன, அப்படியே மாத்தி கேளுங்க. ஏன்னா இங்க ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எது வெற்றி பெறும் அப்படின்னு. அப்ப ஒரு கூட்டணி வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கூட்டணிகளை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், கூட்டணியை மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது என்று உறுதியானதுனால இப்ப கூட பாத்தீங்கன்னா 9 கூட்டணி கட்சிகளுக்கு தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்து விட்ட பின்னால் திமுக கையிடம் வசம் இருக்கும் தொகுதிகள் வெறும் 3 தொகுதிகளுக்கு கொடுத்துட்டதுக்கு பின்னால அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள் சேமா இருக்கு. வெறும் 3 கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு 9 கட்சிக்கிட்ட வந்து புது கட்சி 9 கட்சி அதுல புதுசு இல்ல டோட்டலா. இப்ப ஸ்டார்டிங்ல இந்த காங்கிரஸ்ல இருந்து இப்ப விசிகா லாஸ்டா கொடுத்துட்டு 2 கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டு தேமுதிக இப்போ அப்புறமா தேமுதிகாக்கு முன்னால போட்ட கணக்கு அது. நேத்து நியூஸ்ல பாத்துட்டு இருந்தேன். சேமா இருக்கு. இவங்க 3 கட்சி தான் முடிச்சிருக்காங்க. இங்க 7-8 கட்சி முடிச்சிட்டாரு. அப்படின்ற போது என்டையரா வந்து கூட்டணியை மையப்படுத்தி தான் போக போகுது. அன்னைக்கு கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ இந்தியாவுடைய அரசியல் சூழல் என்பதே வந்து கூட்டணியை மையப்படுத்தியது தான். நீங்க வந்து நான் தனியா நின்று உன்னை வீழ்த்துறேன்னா உங்களால வீழ்த்த முடியலன்னா கூட மக்கள் அந்த நியாயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. கூட்டணியா சேர்ந்தாவது உன்னை வீழ்த்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீ ஒன்னா சேர்ந்து வீழ்த்துங்க, ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கு வாங்க, ஒன்னா சேர்ந்து வீழ்த்துங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் அழகு. அப்ப வந்து அந்த தனியா நிக்கிறேன் அந்த சீனே வந்து அது வந்து ஒரு பொய் பித்தலாட்டவாதம். அந்த தனியா நிக்கிறதுல யாருக்கு ருசி இருக்கோ அவங்க தனியா நின்று மக்களை ஏமாத்திட்டு போவாங்க. அவங்க தனியா நின்று ஜெயித்து வரணும் அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி மாறும் அப்படின்னா, ஆனாரப்பட்ட கர்ம வீரர் காமராஜருக்கு லே ஆஃப் கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தி ஆவாங்க மக்கள். அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, நான் தொடர்ந்து முயற்சியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி. அப்போ இந்த கூட்டணி என்பதுதான் இன்னைக்கு கணக்கு. இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னா ஒன்றியத்துல பாஜகவே இல்லை. அப்படி பார்த்தா ஒரே தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. கெஜ்ரிவால் கூட நேற்று சொன்னார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அடிக்கடி சில இன்ஸ்டிங்ஸ் தோன்றும். 2026 பிரதமராக நரேந்திர மோடி கடக்க மாட்டார் என்று எனக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல, அது கூட்டணி தான். இல்ல யாரு ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க கூட்டணியை? ஏன் அப்படின்னா டப்புன்னு முடிச்சிட்டாரு எடப்பாடி. போனாரு கூட்டணி 27-28 சீட் நினைக்கிறேன் பாஜகவுக்கு, அன்புமணி ராமதாஸ்க்கு 18, டப்புன்னு முடிச்சிட்டாரு. இங்க பாருங்கப்பா, காங்கிரஸ் வந்து முதல்ல தாவேக்காவோட போறாங்க, அப்புறம் திமுக கூட வந்தாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அவ்வளவு நடந்துச்சு. சிபிஐ சிபிஎம் தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது. சிபிஎம் ரொம்ப டிமாண்டிங்கா சிபிஎம் இருந்தாங்க. சிபிஐ கூட 5 சீட் வாங்கிட்டாங்க. சிபிஎம் திரும்ப பேசிட்டே இருக்காங்க. தேமுதிக எதுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறாரு, ஏன் தேமுதிக கூட்டணிக்குள்ள இணைச்சாருன்ற குழப்பம். விசிகா கூட இவ்வளவு நாள் ஒரு லாங் பெண்டிங் டிஸ்கஷன் நடந்து அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் செய்யப்பட்டது. ஒரு மாதிரி ஒரு ரொம்ப மெஸ்டப்பா திமுகவுடைய கூட்டணி அப்படின்றது இருக்கு. எடப்பாடி நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. டப்புன்னு முடிச்சிட்டாரு, போனாரு, கூட்டணியை சைன் பண்ணாரு, முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் எவ்வளவு சீட்டு, அவங்க எவ்வளவு 178 இடத்துல அதிமுக இரட்டை இலை வந்து கண்டெஸ்ட் பண்ணது, மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. இவங்க இவ்வளவு குளறுபடி பண்ணி கடைசியாக திமுக வந்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் 164 வந்து டிஎம்கே கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்களுடைய சின்னத்துல 11 கட்சிகள் கண்டெஸ்ட் பண்ணுது. இப்போ ஒரு மெஸ்டப்பா ஸ்டாலின் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எடப்பாடி ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்றது இந்த கூட்டணி சம்பந்தமாக பேசும்பொழுது வைக்கப்பட்ட விமர்சனமாக பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை? 2 கம்பெனி இருக்கு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற கம்பெனில இருந்து தான் அங்கே மிஷினோட சத்தம் வரும். ஃபுட் இல்லாத கம்பெனியில் அது ஓடினா என்ன, சத்தம் வராமல் இருந்தால் என்ன, இது ஒன்று சொல்லுவேன் ஷார்ட்டாக சொன்னா. இன்னொன்று வந்து கூட்டணி என்பது அவரவருக்கு பிரதிநிதித்துவம் என்ன, அவரவருடைய பங்கு என்ன என்பது முடிவு செய்து உள்ள வருவது தான் வந்து கூட்டணி, அல்லது முடிவு செய்வதற்காக உள்ள வருவது தான் கூட்டணி. மாநாடே போட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க. நரேந்திர மோடி வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க, பார்த்தோம் இல்லையா? அப்போ முடிவாயிருச்சா பாஜக எவ்வளோ கூட்டணி எவ்வளோ சீட்டுன்னு? அது முடிவாகாதனால தானே பார்த்தீங்க சரத்குமார் உட்கார வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அங்கீகாரமே கொடுக்கல, என் கட்சிக்கு அங்கீகாரமே கொடுக்கல. இந்த மாதிரி எங்கேயாவது அஃபீஷியலாக யாராவது பேட்டி கொடுக்குறத பார்க்குறீங்களா நீங்கள் திமுக கூட்டணியில்? ஒன்று நான் சொல்லிட்டேன், இது வெற்றி பெறப்படக்கூடிய கூட்டணி. நம்ம மரியாதைக்குரிய இதே எழுச்சி தம்பரை தான் போன வாட்டியும் சூப்பராக சொன்னார். நான் வந்து மதுராந்தக சைடில் ஒரு 2 ஏக்கர் வாங்குறதும், சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 1/2 சென்ட் 1 சென்ட் வாங்குறதும் ஒன்றா அப்படின்னு கேட்டார். இந்த கூட்டணி சீட்டுக்கு ஏதோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமா, அப்படிதான், வேற என்ன பின்ன. நீங்க ஜெயிக்க போறது கிடையாது. ஒண்ணு அப்படி அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஏங்க தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, அதனாலதான் கான்ஃபிடண்டா இருக்கும். நீ வந்து என்ன இப்போ ஆன்டி வழக்கமாக எந்த ஆட்சியா இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அந்த 5 வருஷம் ஒரு ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சி மீது காமராஜருக்கே வந்து சொல்லலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்துல இந்த சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஒரு பையன் படிச்சு வராப்புல, கவர்மெண்டா வந்து அவனை வந்து இதுவும் யூபிஎஸ்சி ஸ்டேட் ஹேண்ட் இருக்கா என்ன, அதுல பீகார்ல எல்லாம் வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து ஆக்கிக்கிறாங்க,
ஓம் பிர்லாவுடைய மக வந்து எப்படி ஐஏஎஸ் ஆனாங்கன்னு இன்றைக்கும் கொஷின் இருக்குது. நிறைய முக்கியமான தலைவர்களுடைய தலைவர், ஏன்னா அவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு மாணவன் போகிறான், நான் முதல்வன் திட்டத்தை தான் படித்து வந்தேன்னு சொல்கிறது வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் அடித்து நொறுக்கி அப்பளமா தின்னுட்டு போயிடும்னு பார்க்கலையா நீங்கள்? மக்கள் கருத்து சொல்கிறாங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுடைய உரிமை தொகையாக இருந்தாலும், மகளிர் விடியல் உரிமை பயணமாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும், இது எல்லாமே வந்து 10% வந்து அப்ரிசியேஷனை வாங்கி அந்த வாஸ்தவம் தான். நான் ஏற்கனவே சொன்னது, ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கியூர் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ இதையே இப்போ எடப்பாடி நான் கேட்குறேன், இதை எப்படி கவுண்டர் பண்ணுவார்? 1000 ரூபா கொடுத்தா நான் தர முடியாதுன்னு சொன்னேன், ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, முடியுமா அவரால்? அப்படி பேச முடியுமா? அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் 2000 கொடுப்பேன்ட்டாரு. ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் எதனால முடியாதுன்னு நீங்க அப்ப சொன்னீங்க, நான் போச்சு, நாசமா போச்சு. அதுலயே ஒரு காமெடி இருக்கு. கஜானா இருக்கிற நிலைமைக்கு தர முடியுமானா, அந்த கஜானாவை அப்போ உட்காந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது இவர் தான், முடியாதுன்னாரு. அப்போ அதுதான் அந்த பாட்டில் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவன்டான்னு வருது வர பாட்டில். அப்போ செஞ்சு முடிச்சு வந்து இருக்கிறப்ப அந்த அதையே தான் சொல்றேன், ஏற்கனவே இத்தனை கட்சிகள் வந்து இந்த கூட்டணிக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு எதிரில் வந்து ஒரு பலமான பாஜக நீங்க இங்க கிடைக்கலனாலும், இப்ப பாருங்க, இத்து போய் ஈஞ்சு போய் தேஞ்சு போய் காஞ்சு போய் மாஞ்சு போய் லாஸ்டா ஜி.கே. வாசன் தாமரசன் எதிர நிக்கிறாங்கிறாப்ல. அவ்வளவுக்கு இறங்கி போனாரு. காரணம் வந்து பவர்ல ஒட்டிக்கிட்டு இருந்தா போதும். இந்த எண்ணம் மற்றவங்களுக்குலாம் இருக்காதா? அதை தாண்டி இந்த கூட்டணி ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா இது சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவனை கொண்ட ஒரு கூட்டணியாக இருப்பதனாலும் ஒன்று. ரெண்டாவது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையே, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த சரத்குமார் வச்சு பேசிட்டு இருக்காரு, ஜி.கே. வாசன் இடையில மறந்து பிடிச்சி இப்ப லாஸ்டா வந்து முடிவுக்கு வந்தாரு. அப்போ ஒரு கூட்டணியுடைய வழிமுறை நெறிமுறையே என்ன அப்படின்னா, உள்ள வரீங்க, உங்களுக்கு என்ன சீட்டு, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுட்டா போயிட்டே இருக்கலாம். என்ன கேட்டா, இன்னைக்கு கூட அதிமுக கூட்டணி உடைவதற்கான அபாயங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. பாஜகவுடனான அந்த உறவு வந்து முறிவதற்கான அபாயங்கள் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நிலவரத்துக்கு. ஏன்னா இப்ப எதுக்கு பாஜகவுக்கும் அதிமுக, ஏன்னா இப்ப அமித்ஷா பார்க்க போனாரு, அவர் நேரம் தரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு நானா சொன்னேன். இல்ல நானாவா கற்பனையில சொல்றேன், போறேன். அதுக்கு வந்து அவரு, ஏன் நீங்க கலைஞர் போலையா, அங்க போய் பார்க்கலையா, நீங்க டெல்லிக்கு போய் பார்த்ததை யாரும் குற்றமா குறையா சொல்லல. இப்ப பிரச்சனை வந்து எல்லா முடிவுகளும் டெல்லியிலே எடுக்கப்படுவதுதான் பிரச்சனையா குறையா சொல்றாங்க எல்லாரும். இப்ப அங்க போய் பார்த்தாங்க, சரி, காங்கிரஸ் உன்னுடைய கலைஞரும் போய் பார்த்தாரு, முதல்வரும் போய் பார்த்தாரு, கனிமொழியும் பார்த்தாங்க, வாஸ்தவம் வச்சுக்கீங்க. முடிவு எங்க போய் கையெழுத்தாயி வந்து பேட்டி கொடுக்குறாங்க காங்கிரஸ் தலைவர்கள், விசிக தலைவர்கள் முடிவு எங்க போய் முடிச்சு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அறிவாலயத்துல. எத்தனை பேர் அதிமுக தலைமையில வந்து பேட்டி கொடுத்தாங்க பாஜக? இந்த இஷ்யூ, இந்த பிரச்சனைகள், இந்த பலகீனம் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாத்தையும் விடுங்க, பிரச்சனையே இல்லை நீங்க சொல்றீங்க. தினகரன் பேட்டி கேட்டீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கேயாவது நான் வாக்கு கேட்பேன்னு சொன்னான்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றாரா இல்லையா? இது எப்படி இன்டாக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில இருப்பாங்களா? மாநிலத்தில் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு அன்னைக்கு இந்திய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது வாயால மோடியோ அமித்ஷாவோ சொல்றது இல்ல. மோடியோ அமித்ஷாவோ என்டிஏ கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான மாநிலத்தில் அவர் தலைமையிலான கூட்டணி, அதான உண்மை. இங்க ஸ்டாலின் தலைமையில கூட்டணி அப்படின்னா அங்க எடப்பாடி தலைமையிலான கூட்டணி. அந்த உண்மை யாராவது பேசுறாங்களா? இந்த கூட்டணி வந்து நம்மள கேள்வி கேட்கவே முடியாது. அப்ப தினகரன் என்ன சொல்றாரு, பழனிசாமிக்கு என்னையா ஓட்டு கேட்பேன்னு சொன்னாங்க. இது என்னடா இது குழப்பமா இருக்குது, நான் இதை பத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே. நான் பழனிசாமி கேட்பேன்னு சொல்ல, என்னை அழைத்தால் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு நான் வந்து செய்வேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது, இப்படி ஒரு குழப்பமா? அப்போ நீங்க தான் சொல்றீங்க எடப்பாடி ரொம்ப கச்சிதமாக ஹேண்டில் பண்ணிட்டாருன்றதே ஒரு ஒரு ப்ரொபகண்டான்னு நீங்க அது ப்ரொபகண்டா கூட லாய்க்கு இல்லைங்க, அது நடக்கலையே. ப்ரொபகண்டானா நீங்க எல்லாரையுமே அப்படியே அமைக்கி வச்சுட்டு நீங்க வெளியே காட்டிக்கலாம். இப்போ பிஜேபி வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைன்னு வெளியே காட்டிக்கலாம். அட்லீஸ்ட் தே மேனேஜ் டு டூ சோ. இல்ல ஓரளவு அதுல வெற்றி பெறாங்களா? அந்த மாதிரி இல்லையே, இவங்க தானே வெளியே வந்து சொல்றாங்க எனக்கு உரிய அங்கீகாரம் தரல அப்படி. சரத்குமார் பேட்டி வச்சு சொல்றாரு, ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் நீ பேச நான் பேச அப்படின்னு கேட்கறாரு. வைரல் ஆகுது வீடியோ பார்த்தோம்ல. திரும்ப வண்டியில ஏறாரு, குறுக்கு நிக்காத, திரும்ப நான் என்கிட்ட திட்டுவாங்க, வைரல் ஆக பாக்குறியா அப்படிங்கிறாரு. திரும்ப வந்து நான் கட்சி இது மாதிரி நான் பயங்கரமா வீரவாசம் திரும்ப நயனார் போயிட்டு பண்ணு கொடுக்குறாரு. அப்போ இந்த பிரச்சனை பிஜேபி உள்ளே இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அதே மாதிரி இப்ப இந்த தினகரனுடைய பேட்டி என்ன சொல்றாரு, நான் எடப்பாடி பழனிசாமி நான் ஓட்டு கேட்பேன், நீங்கமே சொல்ல, என் மக்கள் அதை ஏத்துக்கோங்க, நீ நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இது என்ன கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த சொல்ல வர நீ அப்படின்னு. அப்போ இது ஒரு கூட்டணியே அல்ல, நியாயமா பார்த்தா ஒரு டெஸ்பிரேஷன் மூவ், பிஜேபியோட ஒரு டெஸ்பிரேஷன் மூவ். என்னடா பண்றது இவங்கள அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷன் மூவ். அதனால இதற்கு கூட்டணியுடைய அந்தஸ்தை கூட தர முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பும்
கூட்டணிகள் ஏன் இது நோக்கி படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த முறை தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் முன்வைக்கப்பட்டது ஒரு பிரச்சாரமாக. அது என்ன அப்படின்னா, மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி அமைந்தால் அது பாஜகவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொன்னா பாஜக உள்ள வந்துடும், அதிமுக வந்தா பாஜக உள்ள வந்துடும், அதனால நீங்க திமுக கூட்டணியை தேர்ந்தெடுங்க அப்படின்றது சொல்லப்பட்டது. இன்னைக்கு தேர்தலில் அது ரெலவெண்டா இருக்கா? இன்னைக்கு தேர்தலையும் இதே பிரச்சாரம் அப்படின்றது மக்கள் கிட்ட அன்னைக்கு ரொம்பவே அது எடுபட்டுச்சு. மக்கள் அந்த வார்த்தையை நம்பினாங்க, அதுக்காக தான் வாக்கம் செலுத்தினாங்க. என்னுடைய கேள்வின்றது ரெண்டு. ஒண்ணு, இந்த முறையும் இதே பிரச்சாரம் நீங்க வந்து இப்ப டெல்லி ஆளப்போதா தமிழ்நாடு ஆளப்போதா, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்றது பிரச்சாரமாக முன்வைக்கப்படுது. இது ஒரு ஏஜ் ஓல்டான ஒரு ஃபேக்டரா மக்கள் கிட்ட இது எடுபடாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது, இந்த 5 ஆண்டுகள்ல ரெசிஸ்ட் பண்ணாங்களா பாஜகவினுடைய மூவ, பாஜக உள்ள வராம இருக்கிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ணாங்களா? ரொம்ப வேலிடான என்ன சொல்றது, நிரம்ப முறுக்கேத்துற கொஸ்டின் இது. ஆக்சுவலா பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப வேதனையான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்றாரு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதிங்கிறார். ஒரு முதலமைச்சர் பதில் அடிக்க கொடுக்குறாரு. 10,000 கோடி, 2,000 கோடி 10,000 கோடி நீ கொடுத்தா கூட இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யற ஒரு திட்டத்தை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதோட நிக்காம வெற்றிகரமாக தன்னுடைய மாநிலத்தினுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறார். இந்தியாவிலேயே டாப் 3ல வந்து தமிழ்நாடுடைய கல்வி தகுதியும் திறமையும் வந்து நிக்குது. இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு சிக்கல்களை தந்த போதும் ஒர்க்கிங் உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல வந்து நேஷனல் ஆவரேஜ் 32, தமிழ்நாடுடைய ஆவரேஜ் 42. நேஷனல் ஆவரேஜுக்கே வந்து ரெசிஸ்ட் பண்ணி தானே செஞ்சிருக்கிறாங்க. அப்படித்தான் செய்வோம், டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா உங்களுக்கு நல்லது பேசுறாங்களா இல்லையா? ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் வேர்டு அது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, a union government cannot differentiate or discriminate a state government regarding the party that is ruling. வேற கட்சி ஆளுது அப்படிங்கிறதுக்காக நீ வேற கட்சி ஆனாலும் சரி, உன் கட்சி ஆனாலும் சரி, ஆக மொத்தம் நீ பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அரசியல் மாச்சரியங்களுக்காக நீ பாகுபாடு காட்டக்கூடாது. அதையும் தலைகளை திருப்பி அரசியல் என்ன சொல்றது, ஒத்து போறதுனால நாங்க ஃபேவரட்டிசம் காட்டுவோம்னு சொல்றது அதே தானே. அது இன்னொரு வேர்டு தானே சர்க்கார்ன்றது, அதுதானே. பூவப்பூன்னு சொல்லலாம், புய்ப்போம்னு சொல்லலாம், வார்த்தை எல்லாம் ஒண்ணு தானே. அப்போ இத சொல்லி அவன் சொல்றான் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து நல்லா பண்ணுவோம் அப்படின்னா என்ன, திமுக சர்க்கார் இருந்தா தர மாட்டோம்னு சொல்றான். கவர்னர் மூலமா நெருக்கடி கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வருது கவர்மெண்ட். அதை திரும்ப ஜனாதிபதி மூலமா வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீக்கணும்னு வர்றாங்க. ரெசிஸ்ட் பண்ணி வின் பண்றோம்ல. எந்த இடத்துல சோட போனோம்? இன்னைக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, நேஷனல் இஷ்யூ அது ஆக்சுவலா. ஆனா அதை ஒரு மாநிலத்தின் முதல்வர் அனைத்து பாஜக ஆளாத மாநிலங்களின் முதல்வர்களை அழைத்து வைத்து அதற்கு எதிராக களமாடி அதை தடுத்து நிறுத்திய வரலாற்றுக்கு சொந்தக்கார தமிழ்நாட்டுடைய முதல்வர் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, சக்சஸ்ஃபுல்லா நிறுத்தி இருக்கிறாங்கல்ல. எந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டா வந்தாலும் இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் இங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாத்து நிற்கிறது. மாணவர்களுக்கு சொன்னேன், கல்விக்கு சொன்னேன், பெண்கள் பாதுகாப்புக்கு சொன்னேன், சிறுபான்மை உரிமைன்னு வந்துட்டா இந்தியாவிலே ஒரு முதல்வர் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி போராட்ட அறிவிப்புகளை அறிவித்த ஒரே முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர். ரிசர்ச் பண்றாருல இங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துருச்சு. பாண்டிச்சேரியில RSS மெம்பர்களை போட்டாங்க. நம்ம கிட்டதான் அந்த வழக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பொதுநல வழக்கா அதை வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? அதை ரெசிஸ்ட் பண்ணி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறையில வந்துருச்சு, சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட, சுப்ரீம் கோர்ட்டுடைய சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நடைமுறையில வந்துருச்சு. ஆனாலும் அதுக்கான எந்த பாதிப்பும் பார்க்காத மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்போ யூபியில வந்து எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா பார்க்கணும்னு சொல்லி நேற்றைய முன்தினம் வந்து தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண வந்தாங்க. முதலமைச்சர் ரொம்ப பெருமையா அதை போட்டிருந்தார். யூபி டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே, உங்களுக்கு அங்க தெரியாது தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஒரு முக்கியமான பிரகடனமும் இருக்கு, ஒரு ப்ரொக்ளமேஷனும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மற்றவங்களும் ரெசிஸ்ட் பண்ணாங்க. கெஜ்ரிவால் ரெசிஸ்ட் பண்ணாரு, ஜெயிலுக்கு போனார், ஆட்சி இழந்தார். BRS ரெசிஸ்ட் பண்ணாங்க, கவிதா ஜெயிலுக்கு போனாங்க, கட்சி ரெண்டா போச்சு. ஹேமந்த் சோரன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு, சம்பய் சோரன் வந்து பிஜேபிக்கே போயிட்டாரு, அவருடைய மருமக வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க, கட்சி கண்டமா போய் போச்சு. அடுத்த தேர்தல் எப்படி சந்திக்கிறதுங்கிற சிக்கல்ல அவங்க இருக்கிறாங்க. பவார் வந்து எதிர்த்தாரு, அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. நீங்க அஜித் பவார் மரணத்தின் மீது சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி பவார் ஃபேமிலியன் வந்து தலைவர் ராகுல் காந்தி கிட்ட வந்து அதுக்கான மனுவை கொடுக்குறாங்க. மரணம் அவருடைய உயிருக்கே வந்து ஆபத்துன்னு. ஆனால் இது எதையுமே அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் என்பதனால் தான் அவர் டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு அழைப்பு கொடுத்தா ஓடி வர்றாங்க எல்லாரும். அங்க பாருங்கடா ஸ்டாலின் ஒருத்தர் ஆட்சி பண்றாருன்னு. நாங்க நேஷனல் பார்ட்டியில இருக்கிறதுனால எங்களுடைய மீடியா இதெல்லாம் வந்து நேஷனல் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே வருவோம், எங்களுக்கு ரெலவன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால.
அதுல எல்லாம் நம்முடைய முதல்வரை வந்து பாராட்டி பாசிச எதிர்ப்புக்கு இவர் தான் ஸ்ட்ராங்னு பாராட்டும் போது நமக்கு அது புரியலையா? அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக ஆளாத அல்லது பாஜகவை சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கின்ற கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லையா? இருக்கிறாங்க. பட் நோ ஒன் இஸ் ஆஸ் சக்சஸ்ஃபுல் as ஸ்டாலின். அதான் பாயிண்ட். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல சட்ட ரீதியாக ஒரு ஃபெடரல் செட்டப் இதுக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பாஜக உள்ள வந்துடும் தடுக்கிறது அப்படின்றது ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாமே. அப்போ ஒரு மதவாத சக்திகள் உள்ள வர்றது, கிரவுண்ட் லெவல்ல பாஜக ஊடுருவுறது, தமிழ்நாட்டை ஒரு கலவரக்காடாக மாற்றுவது, இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் அதுல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது நீங்க லிபரான் கமிஷன் அறிக்கை எடுத்து படிங்க. அவரை வந்து மறந்துட்டேன். நான் 2 மாசம் வரைக்கும் அந்த பாயிண்டோட சொல்லிட்டு இருந்தேன். அதில் அப்புறமா கூட நான் எடுத்து உங்களுக்கு தர்றேன். அதில் சொல்லியிருப்பார், பாபர் மசூதியை இடித்தவனுடைய கைகளுக்கும் அந்த கட்டடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்ப எதனால அவன் அதை இடிக்க போனான்? அவன் உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது. அவன் வந்து ஒரு நல்ல நெய்பர், அவன் நல்ல முஸ்லீமுடைய நெய்பரா இருந்தவன் தான். அவன் எதனால அவன் இடிக்க போனான்? இந்த மாதிரி விளக்கமா இல்லாம அழகா 2-3 வரியில அழகா சொல்லியிருப்பாரு. நான் விளக்கமா சொல்றேன். தொடர்ந்து அவனுக்கு அந்த வெறி பேச்சு பேசப்பட்டு கொண்டே இருந்தது. மனிதனுடைய யதார்த்தம் தானே அது. வெறிய சொல்ல 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 ஹிட்லர் மாதிரி, கோயபல் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த வெறியவனை வந்து ஒரு கட்டத்தில் எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னா, அதை இடிக்கிறதுக்கான நிலைமைக்கு அவனை கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னு லிபரான் வந்து நிறைய இதுக்கு எப்படி நிதி வசூல் பண்ணாங்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதற்கு கொஞ்சம் கூட வரலாற்று ரீதியாக குறைவில்லாததான் மதுரையில் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ. கொஞ்சம் கூட வரலாற்று ரீதியா குறைவில்லாத ஒரு மேட்டர் தான் திருப்பரங்குன்ற மேட்டர். அயோத்தியோட பேஸ் தான் இதோட பேஸுமே. அவர் சொல்றாருல்ல, யாரு இது அடுத்து வர்றேன் நான். எச்ராஜா என்ன பேசினாரு? அயோத்தியாக மாற்றம் அவங்க தான் டிக்ளேர் பண்ணாங்க, நம்ம சொல்றது இல்ல. அது எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இல்ல அதுல பிரச்சனை அந்த ஈஓ, அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய ஈஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மேல பிரச்சனை. இவங்க தான் இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ணதுன்றதும் அதுவும் அரசுடைய அங்கம் தானே. வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றது அதுதான். அரசோட அங்கத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த பிரச்சனைக்கு தூபம் போட்டாங்க. சரி, கலெக்டரும் கமிஷனரும் இவரை விட உயர் அதிகாரியா இல்லையா? ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப அதை ரெக்டிஃபை பண்ணிட்டா இருந்தான்னு அர்த்தம். ஆக்சுவலா முதலமைச்சர் சொன்ன வார்த்தை இல்ல அது. ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ். அது முதலமைச்சர் சொன்ன வார்த்தை இல்ல அது. சொன்ன வார்த்தை எது? அது யார் சொன்னா? கமிஷனர் சொன்னாங்க. அது வந்து முதலமைச்சருடைய வார்த்தையா பார்க்கப்பட்டுச்சு. அதை வந்து ஒரு பிரச்சார வார்த்தையா எடுத்தாங்க. எதுக்காக இப்படி இதை ஃபேஸ் பண்ணாரு? இன்னைக்கும் நீங்க சட்டப்பூர்வமாக நியாயமா பேசணும். சட்டப்பூர்வமாக இது ஒரு புள்ளியா அமையுமா அப்படின்னா இது கரும்புள்ளியா தான் அமையும். ஆனால் அதை தைரியமாக வந்து எதுக்கு ஏற்கிறார் அப்படின்னா, எப்படி சொன்னாரு, நீங்க ஒன்றிய அரசிடமிருந்து நீங்க 10,000 கோடி நிதி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்கான ஒரு துரோகத்தை இந்த ஸ்டாலின் செய்ய மாட்டானார். அதுதான் அது. நீங்க சட்டத்தை அப்புறம் அவரே எக்ஸ்போஸ் சொன்னார், நான் தீர்ப்பு வந்து சனாதனப்படி தான் தர்றேன் அப்படின்னாரு. அவரே அது வந்து தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் அசிங்கத்துக்கும் உள்ள யதார்த்தம். அதுவா எக்ஸ்போஸ் ஆயிரும். அவரா எக்ஸ்போஸ் ஆனார். அப்ப சனாதனத்தின் படி தீர்ப்பு தரக்கூடிய ஒருவர் தன்னுடைய நீதிபதி என்கின்ற ரோலை பயன்படுத்தி பாசிச பாஜகவினுடைய கலவர திட்டத்திற்காக தந்த ஒரு தீர்ப்பல்ல 2 சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை எடுத்துட்டு இருக்காரு முதல்வர். சிம்பிள். ஒரு எல்லாமே ஈவன் ஒலிம்பியா ஹேட் டு ஸ்டார்ட் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி பிகினிங் ஹஸ் an end. அதாவது ஒலிம்பியாங்கிற அவ்வளவு பெரிய ஆளே வந்து ஏதோ ஒரு இடத்த ஜிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே இவங்க ஸ்டார்ட் பண்ற மையப்புள்ளி தானே அது. அதை அப்படியே மையப்புள்ளியுடைய முளையிலே பிடிச்சி கிள்ளி தூக்கி போட்டார்ல. அது இன்னைக்கு வந்து ஒரு திமுகவும் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்க போய் மட்டும் தான் நடந்துச்சு. அங்க ஒரு கல்யாண் சிங் இருந்தா தானே. அதற்கு பிறகு காங்கிரஸ் 3-4 மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைத்து காட்டியது. இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் பாபர் மசூதி இடிப்புக்காக. ஆனா நடந்துருச்சுல்ல. ஒன்றிய அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா ஒரு ஸ்டேட்ல இருந்த கல்யாண் சிங் தான் இடிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜினாமா பண்றது அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. அவருடைய சாதகத்துல தான் அது இடிக்கப்பட்டுச்சு. அந்த மாநில அரசுக்கு அந்த பவர் இருக்கு. அந்த கலவரத்தை வந்து தடுக்கிறதும் ஏற்கிறதும் அவங்க அதை பண்ண முடியும். அப்படின்னும் போது அதை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த மாநில அரசு இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்து. நம்ம ஒன்றும் லூசு கிடையாதுல்ல. அது அவ்வளவு தூரம் அதை வந்து குளோரிஃபை பண்ணி பேசுறதுக்கு நாங்க வரலாற்றை புரட்டி பாக்குறோம் எப்படி நடந்திருக்குது. இது நீங்க 1000 குறைகள் ரொம்ப சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து நீதிபதி ரூபத்துல வந்து ஒருத்தர் ஓப்பனா பேசுறாரு, த்ரெட் பண்றாரு எல்லாரையுமே. எப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், அது பண்றோம், இது பண்றோம், ஓப்பனாவே சொல்றேன் நான் இப்படித்தான் பண்றேன்னு. அதை சித்தாந்த ரீதியாக டேக்கிள் பண்ணி எதிர்ப்பவர் யார்? நீங்க சொன்னீங்க லீகல் மேட்டர்னு. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் வந்து லீகல் மேட்டர் கிடையாது. இட்ஸ் a ரிலீஜியஸ் மேட்டர். கலவரத்தை தூண்டுவதற்காகவும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வக்ஃப்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஒன்னு அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்ல அது வக்ஃபா இருக்கணும். அதுல ஒரு கிளாஸ். அது ஒரு 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 மோனுமெண்ட் வந்து இப்ப தாஜ்மஹால் இருக்கு, அது ஒண்ணு வக்ஃபா இருக்கணும், இல்லைன்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல போயிடணும். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மகிட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கு, பெரிய பள்ளிவாசல், அது வந்து புராதன சின்னத்துல வருது. இப்ப இது வந்து உங்களுக்கு டெல்லி ஜாமா மஸ்ஜித் இருக்கு, அது ஏஎஸ்ஐ கீழயும் வரும்,
வக்ஃபுகளையும் வரும். பாபர் மசூதி இருந்துச்சுன்னா ஷாயி ஈத்கா மஸ்ஜித் ஏஎஸ்ஐக்கிலையும் வரும், வக்ஃபுகளையும் வரும். யான்வாபி மஸ்ஜித் இப்போ இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது யூபியில், ஏஎஸ்ஐக்கிலையும் வரும், வக்ஃபுகளையும் வரும். இப்ப ஒன்னு அது வக்ஃபுல வரணும் இல்லை ஏஎஸ்ஐல வரணும். வக்ஃபுல வரல அப்படின்னாலே அதுக்கு ரிலீஜியஸ் பார்வை இருக்காது. அதை தூக்கி போட்டு ஏஎஸ்ஐ உள்ள வந்துடுவான். வந்துட்டு அவன் என்ன வேணா பண்ணுவான், அவனு ஒண்டுவான், உடைப்பான், ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். இங்க வா, நீங்க இது ஆய்வு பண்ணக்கூடாது, இதுக்குள்ள கோயில் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏஎஸ்ஐல இருக்கிற ஒருத்தனை கரெக்ட் பண்ணி தான் பாபர் மசூதி தீர்ப்பே கொடுத்தாங்க. உள்ள வந்து ஆமா கோயில் இருந்துச்சா கிடையாது, ஆனா ஏஎஸ்ஐ பயன்படுத்தி தான் கொடுத்தாங்க. இதை நான் சொல்லல, ஒரு முன்னாள் நீதிபதி வந்து ரொம்ப அழகா சொன்னார். நீங்க வெப்பனைஸ் பண்றீங்க. அவர் வந்து ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு இதை பத்தி அழகா பேசியிருந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஏஎஸ்ஐ வெப்பனைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் தானே, இது பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல, இடிக்க கூடாது, இடிக்கலாம், இடிச்சிரு. இடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நீதிமன்றம் போ. நீதிமன்றம் என்ன பண்ணா, இருங்கப்பா பிரச்சனையா இருக்குது, என்ன பண்ணலாம், சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், கவர்மெண்ட்ல இருந்து ஏஎஸ்ஐ வருவான், அவனை நோட்டி பார்க்க சொல்லு, உள்ள அவன் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லட்டும். சிம்பிள். ஏஎஸ்ஐ யாரு, சிபிஐ யாரு, என்ஐஏ யாரு, இடி யாரு, ஒன்றிய அரசு அங்கம் தானே, ஒன்றிய அரசு யாரு, நம்மாலு. அப்ப ஏஎஸ்ஐ யூஸ் பண்ணி பண்ணு அப்படின்றான். சிம்பிளா அந்த வக்ஃப் சொல்றேன் நான், நீங்க அது லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னதுனால ஒரே ஒரு ஏஎஸ்ஐ வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த புராதனமாக இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் இழுத்து பூட்ட முடியும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிற நடக்காது, சாத்தியப்படுத்துறாங்கல்ல. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக வழக்கு போய்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கிடைக்க போது, ஸ்டே கொடுக்குறாங்க, மத்திய பிரதேசத்தில் ஒரு பள்ளியாசல காலி பண்றாங்க. கேட்டா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறை வந்துருச்சு. மூர்க்கத்தனமா இடிக்கிறான். ஐ மீன் அந்த எடுத்துட்டு மூர்க்கத்தனமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மூர்க்கத்தனத்துக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு போடக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அப்போ இது யதார்த்தம் தானே, கண்ணில் ரிசல்ட் பார்க்கணும். நான் எப்படி திட்டங்கள் ரிசல்ட் இருக்குன்னு சொல்றேனோ அதே மாதிரி தான் இவர்களுடைய மதவாத சக்திகளுக்கும் இவங்க மதவாத முயற்சிகளுக்கும் இங்க ரிசல்ட் இருக்குது. இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிஏ என்பிஆர் என்ஆர்சி வரும்போது கூட அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், முதலமைச்சர் போனாரு, முஸ்லீம்களை சந்திச்சாரு, வண்ணாரப்பேட்டைக்கு வந்தாரு, பெண்களை பார்த்தாரு. நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், முதலமைச்சராக வருவேன், தேர்தல் முடிஞ்சு வந்தவொடனே சட்டமன்றத்தை உங்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றேன். அது வந்து அதுக்கு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு நான் வந்து செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் விரோத சட்டங்களும் முஸ்லிம் விரோத வெறுப்பு பேச்சுகளும் தமிழ்நாட்டில் வாளாட்ட முடியாமல் அதனுடைய முளையிலேயே அதை கிள்ளி எறிபவர் யார்? இங்க புலம்புறானு பாக்குறோம்ல நம்ம தான் சோசியல் மீடியால, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, எங்களை அதை பேச விடல, எங்களை இதை பேச விடல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய செக்யூலர் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தானே, அதை மெயின்டைன் பண்றது யாரு? இத்தனைக்கும் தமிழ் மக்களே அப்படிதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே. ஒரு முதல்வர் அதை தாண்டி தமிழ் மக்களே அப்படிதான் இருக்காங்க. ராஜா யாரு, அண்ணாமலை யாரு, ராமசீனிவாசன் யாரு, எல்முருகன் யாரு? ஏன் இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்களே, இவனுங்கெல்லாம் வாடகைக்கு தான் போனானுங்க, ஜிகே வாசன் மாதிரி ஆளுங்க, இவங்களே அப்படி மொத்த சங்கியா மாறிட்டானுங்களே. ஜிகே வாசன் யாரு? இது எல்லாமே சரிதான்னு பேசுற அன்புமணி யாரு? ஏங்க இப்ப நம்மள வந்து நிறைய தாக்குதல் பண்ணி பேசுறது யாருன்னா, சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் உருவாக்குன கட்சி இன்னைக்கு நம்மள வந்து இஸ்லாமியர் அடையாளத்தோடும் இப்ப நம்ம பேசுறோம், சமூக வலைதளங்கள்ல நம்மள அசிங்கமாவும் நம்முடைய மதத்தை மையப்படுத்தி பேசுறதுலாம் யாருன்னா மாம்பழஞ்சின்னு வச்சிருக்கான். எல்லாரும் ஐயா ராமதாஸ் படத்தை வச்சிருக்கிறான். இவெல்லாம் யாரு? கொஞ்சம் கொஞ்சமா பொலிட் பண்ணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்துருச்சா இல்லையா? ஒரு பிரச்சனையும் ஏங்க என்னங்க நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ உள்ள வந்து பேசினா வேற கதை. நான் நீதிமன்ற சப்ஜெக்ட் மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன். எங்கேயோ போனாரு ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி சாரு, ஓரமா சாப்பிட்டு போனாரு. உண்மையிலேயே ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது, என்னமோ பண்ணாருன்னு தெரியாது. ஆனா ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்த வந்து ஒரு 4 எலும்பு துண்டு கலையிற முஸ்லீம் நாய்களையே வைத்து பேச வச்சு அது அப்படித்தான் பண்ணாருன்னு பேச வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவங்களா ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா? தமிழ்நாட்டை வந்து உள்வாங்க பாக்குதா இல்லையா? ஒரு நியாயமா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தவன் இன்னைக்கு என்னடான்னா, ஐயா நான் வந்துங்க தொப்பி போட மாட்டேங்க அப்படிங்கிறாப்ல அண்ணாமலை. அப்ப எதுக்கு நீ இதுக்கு போற, இஃப்தாருக்கு போற, நீ நோம்பாலியா? நீ போறதே ஒரு சிம்பலைஸ் பண்றதா, நாங்களும் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒரு தொப்பி போட மாட்டாரா இவர் வென்று. அப்ப வந்து சீமான் போவே மாட்டாரு தெரியுங்களா? லிஸ்டே கிடையாது அந்த சீரியஸான பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கும்போது சீமான் பாலிடிக்ஸ் பேசுறீங்க. அதனால நம்மளெல்லாம் தாய் மதத்துக்கு வான்னு கூப்பிட்டு வரவர் கேட்டா இல்லன்னு வாங்க. என்ன ஒரு தைரியத்துல இப்படி பேசுறானுங்கன்னு தெரியல. அதுக்கு வருவோம் சார். இதுல இப்ப கிரவுண்ட்ல RSS வளர்றதுக்கு பாஜக வளர்றதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை ஏதாவது நடந்ததா? ஏன்னா வளருது, தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துருக்குன்றது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. எல்லாத்தையும் மீறி RSS வளர்கிறது அப்படின்றது. உண்மையிலேயே இங்க உண்மையான RSSம் சித்தாந்தம் வளர்ந்துச்சானா வளரல. அரசியல் ரீதியாக பாஜகவோடு ஒட்டி இருந்தா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராக்சிகள் இருக்குல்ல, ஒரிஜினல் பாசிஸ்ட் எல்லாம் வந்து அடக்கிட்டு தான் இருக்கான். தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு தெரியும். இந்த பிராக்சிகள் நாங்களும் வந்து பாசிஸ்ட் தான் அப்படின்னு நாங்க கொஞ்சம் காட்டி ஏதாவது அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சிக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய இவர்கள் சமீப காலமாக அது வளர்ந்து விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள்.
மார்க் மை வேர்ட்ஸ், திராவிடமும் இந்த சித்தாந்தமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இவனுக்கு மாற்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேசிய அளவில் பாஜகவை அரசியல் ரீதியான மாற்று, பாஜகவிற்கான அரசியல் ரீதியான மாற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. அதே தேசிய அளவில் RSS எனும் சித்தாந்தத்திற்கான மாற்று மருந்து திராவிடம் தந்தை பெரியார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்த சித்தாந்தம் இங்க வந்து நடைமுறையில இருக்கிற வரைக்கும் RSS ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் வளராது, வளரவே வளராது. வேரடி மண்ணோடு புடுங்கி தான் எறிவாங்க. இது மக்கள் மனசுல போய் சேராது. இது வந்து அப்படி வளரும் என்பது உண்மை என்றால் திருப்பரங்குன்றத்துல இவங்க ஒரு MLA கிட்ட ஜெயிக்க சொல்லுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச். மக்கள் கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் இல்லைன்னு உங்களுக்குமே நல்லா தெரியும். எங்கெங்க இருந்தோ தூக்கிட்டு வந்தா உட்கார வச்சாங்க அப்படின்னு தெரியும். திருப்பரங்குன்றம் அந்த ஊரை பொறுத்தவரை மதுரைக்காரங்கெல்லாம் நம்மகிட்ட என்ன அவங்க கோச்சிக்குவாங்க, எங்களுக்கு திரும்ப நிறைய நீ என்ன விளக்கமா பேச வேண்டியது இல்லைன்னு. திருப்பரங்குன்றத்துல அந்த ஏரியால இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போய் நான் போனேன். நான் ஏன்னா எனக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இஷ்யூ வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக நான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் நேராக திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு தான் போனேன். மதுரையில் பேசும் பொழுதும் சரி, மதுரை மக்களோடு உறவாடும் பொழுதும் சரி, அவர்களோட அளவலாகும் போதும் சரி, விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. கிரவுண்டில் இந்த அயோக்கியர்களுக்கு கனெக்டிவிட்டியே இல்லை. இது உண்மைன்னா அவர்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூ மட்டுமே பேசி நீ வாங்கி கேட்டு, பாபர் மசூதியை மட்டுமே பேசி நேஷனல் ஆட்சிக்கு வந்த பண்ணி, பாபர் மசூதியை மட்டுமே பேசி தேசிய அளவில் ஆட்சிக்கு வந்த பண்ணி, திருப்பரங்குன்றம் மட்டுமே பேசி தமிழ்நாட்டு மட்டும் ஆட்சிக்கு வந்துரு பார்ப்போம். இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். நீ வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிறேன். இவனுங்க வளரலங்கிறதுக்காக தான் RSSலயே இல்லாத அண்ணாமலை இவங்களுக்கு தேவைப்பட்டான். இவங்க வளரல அப்படிங்கிறதுக்காக தானே RSSலயே சம்பந்தம் இல்லாத தினகரன்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து தானே இருந்தாரு. இவங்களாம் ஏன் தேவைப்படுறாங்க? RSS இவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக வந்து வலுப்பெற்றது என்று சொன்னால் அது யூபி. அந்த விசக்கருத்து வந்து அது அந்த மாதிரி முட்டாள்தனமா ஒரு கருத்தை இங்க பேச சொல்லுங்க. இங்க வந்து இப்போ வடநாட்டில் வந்து RSS வந்து சித்தாந்த ரீதியாக வென்று இருக்கு. அவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒரு பொம்பளை பேசு, சிலிண்டர் 5000 ஆனா கூட நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானா? ஏன்னா அது எவ்வளவு அறிவுக்கு புறம்பான ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏதாவது ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த அறிவும் விழிப்புணர்வும் இருக்கின்ற வரைக்கும் இந்த அண்ணாதுரை சொன்ன மாதிரி இந்த மண்ணை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் அப்படின்ற போல இந்த மண்ணை பெரியார் தான் ஆழ்வார். அது மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த எலெக்ஷன்ல நான் பாக்குறதுன்றது பாஜக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டு, அது இல்லாம தாமரை கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதிகள் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள். நிறைய ஜான் பாண்டியன், திருமாரஞ்சி, அப்புறம் இவர் AC சண்முகம், இப்படி நிறைய பேர் வந்து அதில் கண்டஸ்ட் பண்றாங்க. 27 இடங்கள் பாஜக கண்டஸ்ட் பண்றாங்க. அது இல்லாமல் 13 இடங்கள்ல மற்ற கட்சிகள் அவங்க தாமரை சின்னத்துல போட்டி போடுறாங்க. தமாக வாசன் அவர்கள் இவங்கெல்லாம் கண்டஸ்ட் பண்றாங்க. ஒரு 40 தொகுதிகளில் பாஜக கண்டஸ்ட் பண்றத ஒரு த்ரெட்டா பாக்குறீங்களா? எப்படி? நான் ஒரு த்ரெட்டா பாக்குறேன் அது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா ஒரு 40 இதுல ஒரு லாஸ்ட் டைம் 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 4 பேர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க பாஜக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான். தமிழ்நாடு நம்ம பெருமையா சொல்றது பாஜக கால் ஊன முடியாது, இது பாஜக கால் ஊன்றதுக்கான ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாதுன்றத ராகுல் காந்தி உட்பட நீங்க அவர் கூட நாடாளுமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. யூ கேன் நெவர் எவர் வின் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தாரு. 40 தொகுதிகளில் நிற்கும் பொழுது ஒரு 10வது ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது. உங்களுடைய பார்வை என்ன? 40 தொகுதியில் அவங்க நிக்கிறது அப்படின்றது. அந்த 4 ஜெயிச்சாங்கல்ல, அங்கிருந்து வரும் 4 ஜெயிச்சு அந்த 4க்கான அடுத்த தேர்தல் இப்ப வர வரைக்கும் இடையில ஒரு வாட்டி வெளியே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி உள்ள வந்துட்டாரு எடப்பாடி. இதுதான் உங்களுடைய கூட்டணி, கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா. இடையில வெளியும் போயிட்டாரு, நாடாளுமன்ற தேர்தல போய் வெளியே போயிட்டாரு, அப்புறம் திரும்ப வந்தாரு. ஆனா இவங்க சொல்லிக்கிறாங்க கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது கூட்டணி MLA இருக்கு. சோ இதை செய்யத்தான் செய்வாங்க. தேசிய அளவில் வந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. AC சண்முகம் யாரு? நீங்க பிராங்கா நம்ம உடச்சு பேசணும். AC சண்முகம் யாரு? இது வரைக்கும் பாவம் ஜெயிக்க முடியாம தொடர்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி வர்றாரு. ஒரு முறையாவது ஜெயிச்சிடணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர்கிட்ட சின்னம் கிடையாது. அவர் ஏதோ கட்சின்னு வச்சிருக்காரு, அவர்கிட்ட சின்னம் சாதி பின்புலம் இருக்கு, சாதி ஓட்டு நினைச்சுக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா ஜெயிச்சிருப்பாரு. என்ன சரி, அதான் சொல்றது, எலெக்ஷன் வந்து வெற்றி தாங்க தீர்மானிக்கும். இப்போ பிஜேபி என்ன சொல்லிக்குது, 1000 தான் ராகுல் காந்தி பேசினாலும் நாங்க தானே ஜெயிக்கிறோம். ஒரு வகைப்படி அது உண்மைதான், ஜெயிக்கணும். ஜெயிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை எங்க கூட வச்சுக்கிட்டு கேரளா ரிலீஸ்ல வந்து எங்களுடைய சீலே வச்சிருந்தா கூட நீங்க வெற்றி தான் பெற்று காட்டணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ AC சண்முகம் இஸ் அ கார்பரேட். பாரி வந்து கூட அப்படிதான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவரும் பாவம் ஒரு காலேஜ் வச்சுக்கிட்டு என்னுடைய அந்தரங்க வீடியோஸ்லாம் திமுக வெளியிட்டாங்க. அதனாலதான் நான் அது நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டாங்க அது என்ன வீடியோன்னு. அப்பதான் மக்களுக்கே தெரியாது, இவராதான் கிளப்பி அந்தரங்க வீடியோ வெளியிட்டாங்க. ஐயோ பாவம் அவரு. என்ன அவர் உண்மையிலேயே அவர் இலக்கு அடைஞ்சது திமுகவோட இருக்கும்போது தான் அவர் அடைஞ்சாரு. மற்றபடி
இல்ல இப்ப இவங்களுக்கு சின்னன்றதே கிடையாது. 27ங்கிறது தான் எக்ஸாக்ட். அதுவே அதிகம். இது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடியை வந்து இந்த நம்ம எங்க இருந்து இதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, செங்கோட்டையனை வந்து அடுத்த எடப்பாடியாக மாற்றுவதற்கு பாஜக முயன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லைங்க சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க, செங்கோட்டையன் அனுப்பிச்சு விடுங்க, நானே உங்களுக்கு எப்பவுமே போல அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு மீண்டும் ஒருமுறை நிர்பந்திக்கப்பட்டு தான் எடப்பாடி உள்ள வந்தார். செங்கோட்டையனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணாங்க. செங்கோட்டையன் நடுத்தருவில் நிற்க வைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு டீல் பேசி நீங்க பேசாம அங்க போறதுனா போங்கலன்னு இப்ப வந்துட்டாரு. ஆல் பாசிபிள் வேஸ்ல பாஜக முயற்சி செய்தும் தோற்கிறார்கள் என்பதுதான் இங்க மகிழ்ச்சியான விஷயம். இதை ஒரு த்ரெட்டா பாக்கணுமா அப்படின்னா இதை அவங்க செய்யத்தான் செய்வாங்க. இது ஒரு த்ரெட் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஜெயிக்கணும்ல. த்ரெட் இப்ப ஜான் பாண்டியனுக்கு கணிசமான சாதிய வாக்குகள் இருக்கு. அங்க நிக்கிற எல்லாருமே திருமாரஞ்சினா அவருக்கு சமூகத்தினுடைய வாக்கு. ஜெயிச்சிருக்காரா? வெற்றி தாங்க பேசுவோம். ஜெயிப்பாரா? அவரை யாருக்குமே தெரியாதுங்க. இவங்களெல்லாம் நீங்க சொல்ற ஆளுங்கெல்லாம் வந்து மக்கள், பொதுமக்கள், அதாவது வந்து சைலண்ட். பாஜகவுடைய அந்த காஸ்ட் இன்ஜினியரிங்ன்றது அதுல ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஒரு தலைவரை உருவாக்குறது, அவங்க கிட்ட போறது ஒண்ணு இல்ல. அந்த நாலு மேல ஜெயிச்சாங்கல்ல, இவங்க வந்து காஸ்ட் இன்ஜினியரிங் ஜெயிச்சாங்களா? லாஸ்ட் டைம் வானதி சீனிவாசன், சில முஸ்லீம்கள் கூட ஓட்டு போட்டாங்க வானதி சீனிவாசனுக்கு அந்த ஊர்ல. இதான் ராஜ்குமார் நினைக்கிறேன் காங்கிரஸ். கமல்ஹாசன் ஓட்டு பிரிச்சாரு, அதனால அந்த இஷ்யூ வந்தது. அதே மாதிரிதான் அந்த முறக்குறிச்சி அந்தம்மா, அவங்க வந்து ஆல்ரெடி அந்த அவங்களுக்கு ஒரு அந்த சைடு எல்லாமே வேலுமணியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய ஒர்க்ன்றது ரொம்ப. அதுக்கப்புறம் இவரு நயினார் வந்து ஃபார்மர் ஏடிஎம்கே அவரு. அப்புறம் இவரு அந்த அவர் காந்தி, நாகர்கோவில், அவர் வந்து பன்னெடுங்காலமா அவரும் முயற்சி எடுத்து வந்து இதுல எங்க இருக்கு காஸ்ட் இன்ஜினியரிங்? என்ன சும்மா இந்த பில்டப்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க வடநாட்டுகள்ல அவங்க செய்யக்கூடிய வாக்கு திருட்டுல இருந்து எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய பில்டப்பை காட்டி நாங்க இதனால தான் ஜெயிச்சோம், அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணா, அமித்ஷா வந்துட்டாரு, அது பண்ணாரு, இவங்களும் வரும் படையெடுத்து வந்துட்டு போய் தான் இருக்கிறாரு, அமித்ஷா வந்துட்டாரு, ஏதோ இறங்கிட்டாரு, அவ்வளவுதான், அந்த கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டாங்களே, ஓ அந்த பேட்சா அப்படின்னு அதெல்லாம் பார்த்தாச்சு. யாரு நம்ம கவர்னர் வந்தாரு, அவரும் என்னென்னவோ முட்டி மோதி பார்த்தாரு. மாத்தக்கூடாது, நாங்க எலெக்ஷன் முடியாது. அவரு நம்ம ஏன்டா ஃபெடரல் இன்டர்வியூல கேட்டாங்க, ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூல, நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு முன்னால 2 லூமினரிஸ் வந்து பயங்கரமா வந்து டெக்னிக்கலா அது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் ஏங்க எங்க ஸ்டாண்டே வேற, எங்களை கேட்காம மாத்திட்டாங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஏன்டா மாத்துறீங்க நாங்க கேட்டுட்டு இருக்கோம். எங்க சிஎம் அதான் கேட்கறாரு, இருந்தாலும் இருந்தாருன்னா அவர் வந்து ப்ரொபகேண்டிஸ்டாவும் எங்களுக்கு வந்து ஸ்டார் கேம்பெயினராகவும் இருப்பாரு அப்படின்னு. இதுதான் வந்து யதார்த்தம். இவங்களால அவரு கூட தான் காஸ்டிஸ்டா பயங்கரமா பேசினாரு, பூணூல் போடுறேன், உங்களை வந்து தரத்தை உயர்த்துறேன்னு. இங்க எதுவுமே எடுப்படாது. அந்த 4 ஜெயிச்சதும் அதிமுகவினுடைய ஓட் பேங்க். அது இல்லாம அவரவருக்கு பர்சனலாக இருந்த ஸ்ட்ரென்த், நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் அந்த சரஸ்வதி அம்மாவோ அப்புறம் அந்த எம்ஆர் காந்தியோ, இவங்களுக்குலாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இதுல எங்கேயுமே அவங்க இந்த காஸ்ட் அதனால அவங்களுக்கு வந்ததுன்னு இந்த 4 பேர்ல யாரை பார்த்தும் சொல்ல முடியாது. மற்றபடி எந்த அவங்களுக்கு தனித்துவமான ஒரு திறமை அப்படின்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சது. அந்த அதிமுகவுடைய கூட்டணியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. இதுக்கே இந்த 4 தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள போவதே இவர்களை வச்சுதான். இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடு தான் போக போறோம். இந்த முறை தேர்தல் லாஸ்ட் முறை வந்து எடப்பாடியோட ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த முறை நரேந்திர மோடியோட ஆன்டி இன்கம்பன்சி தான் மெயின். இது அது ஸ்டில் ரெலவெண்டான்னு கேட்கறேன். பாஜக ஃபேக்டர் அப்படின்றது இன்னும் தமிழ்நாட்டில் ரெலவெண்டா? போன எலெக்ஷனோட அது முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் ரெலவெண்டா தான் இருக்கான்னு கேட்கறேன். கடந்த உள்ளாட்சி தேர்தலை பாருங்க, கடந்த இடைத்தேர்தல்களை பாருங்க, எதுல சறுக்கணும்? மக்கள் ஆதரவு நம்மளுக்கு இருந்திருக்குல்ல, எல்லா இடத்தையும் இருந்திருக்குல்ல. இப்ப இன்னொரு முறை பார்த்துட்டா தெரிஞ்சு போயிடும். இன்னொன்னு வந்து அவங்க சறுக்கி இருக்காங்க. அவங்க பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையா இருந்தவங்க இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டா மாறி இருக்கிறாங்க. நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸா மாற வேண்டிய கட்டாயம், நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸா உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கெஜ்ரிவால் சொன்னது கூட உங்களுக்கு சொன்னேன். எனக்கு ஏதோ தோணுது 2026 வந்து மோடி தாண்ட மாட்டார் பிரைம் மினிஸ்டரான்னு தோணுது அப்படின்னு. ஏன்னா இப்ப திடீர்னு நிதிஷ் ஏதோ ராஜ்யசபா போற நேரம் அவன் பையனை நிறுத்த போற நேரம் அவன் பையனாடான்னா பாடிப்பொறி வைக்கிற மாதிரி உட்காந்து ஏதோ நோட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல, ஒன்றும் புரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அவர்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவருடைய அதிருப்தி. 3வது முறையாக அவர்கள் தான் பலகீனப்பட்டிருக்கிறார்கள். அது இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க தெளிவா என்ன விட்டுருங்க. தினகரன் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க அவர்களை மையப்படுத்தி காட்டுவது மக்கள் ஏற்பார்களா அப்படின்னா என்ன விட்டுருங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்களே அவங்கள மையப்படுத்தி தான் போறோங்கிறாங்க. நான் எடப்பாடிக்கெல்லாம் வாக்கு கேட்பேனா? என் மக்கள் ஏத்துக்குவாங்களா? நான் என்டிஏ கூட்டணி தான் வாக்கு கேட்பேன். அவங்க கூப்பிட்டா என்டிஏ கூட்டணி யாரு கூப்பிட்டாலும் நான் போவேன் பிரச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னாலே தே ஆர் வெரி கிளியர். இந்த கூட்டணி அமைத்ததே அமித்ஷாவும் மோடியும் தான் அப்படின்னா யார் அமைச்சாங்களோ அவங்களை எடுத்து பிரச்சாரம் பண்றது தான் நியாயம். அதுக்கு எடுப்பது கூட நீங்க 2வது வச்சுக்கீங்க. யார் அமைச்சாங்களோ அவங்கள தானே எடுத்து போகணும். அமித்ஷா நேரம் கேட்டிருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றாருல்ல, தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு. அப்படி கிடையாதுங்க. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறேன் நானு, நாளைக்கு என் வீட்டுக்கு ஒரு வருவாரு, எங்க கட்சி ஆபீஸ்க்கு ஒரு வருவாருன்னு சொல்ற தைரியம் அவருக்கு இருக்கா? இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் சுயமரியாதை மீது கட்டமைக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்த மனுஷன் இப்பவே இப்படி உருண்டு புரள்றாரு,
கூலக்கும்பிடு போடுறாரு, இவரெல்லாம் சிஎம்மான என்ன பண்ணுவாருன்னு ஒரு சராசரி மனிதனுக்கு தோன்றாதா? அது தோன்றும், அது தோன்றும்ங்கிற நம்பிக்கையின் மீது தான் கட்டமைக்கப்பட்டது. மேஜர் பிக் பிளேயர்ஸை பத்தி பேசிட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. டிவிகே கிட்டத்தட்ட அவருடைய எலெக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் மாநாட்டே சொல்லியிருந்தாரு, பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இன்ஃபேக்ட் அந்த பாம் ஓரளவுக்கு வேலை செஞ்சதுதான் ஆக்சுவலி. உங்களை வச்சு பேசும்பொழுது அது ஒரு 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 அளவுல பிளே ஆச்சுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. பட் அன்பார்ச்சுனேட்லி யாரும் சீண்டலன்னு கூட சொல்லலாம் தாவேக்காவை நம்பி போவதற்கு. இன்ஃபேக்ட் கொடுத்த நிறைய கட்சிகள் கூட அவங்களுடைய ஆதரவை, அவரை நம்பி போனவங்க கூட பாதி பேர் ரிலீவ் ஆயிட்டாங்க அந்த அவருடைய கட்சியில இருந்து, அந்த கட்சிக்கான ஆதரவுல இருந்து. அந்த அவருடைய ஃபேக்டர் அப்படின்றது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது? ஏன்னா எந்த எலெக்ஷன்லையுமே 2 மேஜர் பிளேயர் இருப்பாங்க, ஒரு தேர்ட் பிளேயர் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்கள் நல கூட்டணி இருந்தது, அந்த டைம்ல அதிமுக தோற்பதற்கு முக்கியமான ஒரு காரணம்ன்றது மக்கள் நல கூட்டணி தான். அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனையும் ஜெயலலிதா தான் அமைச்சாங்கன்னு கூட சொன்னாங்க. ஆமா, அந்த தேர்ட் பிளேயர் வந்து ஒரு எஃபெக்ட், ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அந்த மேஜர் பிளேயர்ஸ் மேல. நாம் தமிழர் கட்சி நம்ம என்ன சொன்னாலும் அவங்களும் அந்தந்த தொகுதிகளில் ஒரு சர்டைன் ஒரு தாக்கம் அப்படின்றது ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம நாம் தமிழர் கூட லாஸ்டா வச்சுப்போம். உங்களோட ஃபேவரேட் அது தாவேகா பத்தி பேசுவாங்க. இப்போ தாவேகான்ற அந்த கட்சி, அதனுடைய ரோல் அப்படின்றது இந்த எலெக்ஷன்ல என்னவாக இருக்கும்? ஒரு மேஜர் ஸ்பாய்லரா இருப்பாங்க. நான் நினைச்சேன். ஓகே, அவர் பேசினப்ப என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். as far as my knowledge is concerned, honestly அவர் யாரும் தப்பா கைட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்த வேகம், அவர் சொன்ன வேகம், அவருக்கு இருந்த ஆதரவு, கடைசியா இவ்வளவு சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கும், குடும்ப ரீதியான சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் செய்த சில செயல்கள் வரைக்குமே இது ஒரு தெளிவாக அரசியல் செய்யற யாருமே இப்படி செய்ய மாட்டாங்களேன்னு தான் நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தது என்பதுதான் உண்மை. ஏன்னா நீங்க சொல்றீங்க நான் பாம் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டாருன்னு, அது உண்மையிலே ஒர்க் அவுட் இருந்து இருக்கணும். அது ஆகாததுக்கு காரணமே, நாங்கள்லாம் சில அமைப்புகள் எல்லாமே பயணிச்சதுக்கு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டணின்னு வந்துட்டா இறங்கி அலசுவாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இறங்கி போனதான் நம்ம பார்த்ததில்லை. பட் அந்த அமைச்சர்கள் சின்ன சின்ன சந்துகள்ல இருக்கக்கூடிய குட்டி லெட்டர் பேடெல்லாம் போய் பார்ப்பாங்க. அமைச்சர்கள் வாங்க சந்திக்கலாம் வாங்க, இந்த மாதிரி யாரை போய் விஜய் ஆளுங்க சந்திச்சாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கூட்டணி என்பது நான் கேட்டு திறந்து வச்சிருக்க யார் வேணா வரலாம்னு சொல்றதுல அமையறதல்ல. நீங்க உங்களுடைய ஃபைனஸ்ட் வாரியர்ஸை அனுப்பி ஃப்ரம் யுவர் அரசனல் ப்ரொக்யூர் பண்ணணும். அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி திமுக என்ன பண்றாங்க, போறாங்க நல்ல. இடையில டெல்லிக்கு கனிமொழி அம்மா போனாங்களா இல்லையா? இதெல்லாம் என்னது? ராகுல் காந்தி சந்திக்க போறது, ஓகே, இதெல்லாம் என்னது? ஒரு கூட்டணி எப்படி அமையும்? இவர் யாரையாவது அனுப்புனதா நீங்க செய்தி பாத்தீங்களா? செங்கோட்டையன் போன ரொம்ப டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டாங்களா எல்லாத்தையும், எல்லா கட்சிகளையும்? டேக் இட் ஃபார் கிராண்டட் கூட உங்களுக்கு ஓவர் நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க அதனால எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லல. அவர் யாரோ தப்பா கைட் பண்றாங்கன்னு சொல்றேன். அரசியலே புரியாம அவருக்கு தெரியாது, அவர் தான் நியூ டு பாலிடிக்ஸ். என்னதான் நீங்க ரொம்ப நாளா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அரசியல் நீங்க சொன்னாலும், நீங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணனா நீங்க நியூ டு பாலிடிக்ஸ் தான். அப்ப நான் என்னுடைய அரசியல் ஆலோசகர் இவரு, நம்ம அரசியலுக்கு இவர் நல்லா இருப்பாருன்னு இவர் அந்த கட்சியில கூப்பிட்டு வந்தேன். இவர் ரொம்ப இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தார். இதுக்கு முன்னால வேற கட்சியில திருமாவளவன் கட்சியில இருந்தாரு இவரு அப்படின்னு நீங்க ஒரு 5 பேரை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல. இவங்கள யாராவது ஒருத்தர் போய் பேசினாங்களா? இவங்க பேசுனது, இவங்க வாய் விட்டது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இருக்கிறவனையும் காலி பண்ற மாதிரி தான் வாய் விட்டுட்டு இருந்தாங்க. ஓவரா விஜய தூக்கி அவனை வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, அவரும் வராரா இவரும் வராரா, இதெல்லாம் நான்சென்ஸ் இஸ் திஸ். செங்கோட்டையன் வந்துட்டார். அதை தவிர்த்து அவர் உண்மையிலேயே பெரிய வெட்டரன். அவருக்கு பல சூழ்நிலைகள் இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் நம்ம ஆர்கானிக்கா எடுத்துக்க முடியல. விஜய் ஒரு எழுச்சி மிக்க தலைவரா வந்துருவாரு, அவர் சிஎம் ஆயிடுவாருங்கிறத பார்த்து தான் அவர் வந்தாருன்னா, அது இட்லினா சட்னி நம்பாது, அதுக்கெல்லாம் அவர் வரல. அதை தனி டிஸ்கஷன், அதை விட்டுருங்க. அப்போ அந்த ஃப்ரம் தி வெரி பிகினிங் வாட் ஐ எம் அப்சர்விங் இஸ் தட் சம் ஒன் இஸ் மிஸ்லீடிங் விஜய். இதுதான் எனக்கு புரியுது. ஏன்னா அவர் கொள்கை தலைவர்னு அறிவிச்சது ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஃபேவரட் தந்தை பெரியாரை தான் சொன்னார் அவர். அப்படின்னும் போதே ஒரு சின்ன, என்னதான் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்க அடக்கி வச்சாலும் சுத்தி வச்சு அவர்கிட்ட போகுது நம்மகிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர். ஐயோ பெரியார சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படின்னும் போது நீங்க அதை ப்ராப்பரா ரிப்பீல் பண்ணீங்களான்னா இல்லை, அதை முறையாக அறுவடை செய்து எடுத்தாரா அப்படின்னா ஏன் அதை மிஸ் பண்ணாரு? நீங்க சொன்ன திருப்பரங்குன்றம் இஷ்யூலயுமே பேசாம இருக்கணும். பெரியார் கொள்கை தலைவர்னா நீங்க எப்படி போட்டு பொழந்து எடுக்கணும்? நாடகம் செய்கிறார் ஸ்டாலின், நான் போறேன் களத்துக்கு நீங்க ஓடி இருக்கணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஸ்டாலின் நாடகம் பண்றாரு, நான் போறேன் பாசிச சக்திகளை ஒடுக்கிறதுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தடுத்திருக்கவே முடியாது விஜய். அதுக்கப்புறம் யாருமே என் படத்தை தடுக்கிறது ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இன்பன் உதயநிதிங்கிறாப்புல இருந்தாலும் பேசும்போது அவருக்கு அந்த தெனாவட்டெல்லாம் இருக்குது. அவர் சின்ன பையன் தான், நமக்கு தெரியும். யோ சின்ன பையன் மேல படிய சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிபிஎஃப்சியை பத்தி என்ன கதை சொல்லு? சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல இருக்குது?
எம்ஐபி கண்ட்ரோல் இல்லையா, மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல இல்லையா, அதில் அமைச்சர் யாரு? ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. இப்போ வரைக்கும் கூட உருப்படியா பேசல. அது இருந்தது அவங்க தான் அப்படின்னு என்ன கணக்குல இவர் இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த சிறந்த வெரிஃபிகேஷனே வந்து கொலாப்ஸ் தான். ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பை கோர்ஸ் இருந்தது, பெருசா இருந்தது. அவர் என்ன அறிவிச்சு வந்தது எல்லாமே அவருடைய ஃபேன் ஃபாலோவிங், அப்புறம் அந்த 41 உயிர்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விஜய் செய்தது. விஜயை யாரும் கொலை செய்யவில்லை, அவரே சூசைட் பண்ணிட்டார். இந்த 41 உயிர் பறி போனது கூட ஒண்ணுமே இல்லை. 2 பேர் செருப்பால் அடிச்சு அடிக்கிறான்னு அந்த களத்துல நின்றுந்தாருனாலும் முடிஞ்சிருக்கும் வேலை. குறைஞ்சபட்சம் அங்கிருந்து தள்ளி போயிட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது ரூம்ல தங்கி இருந்து மறுநாள் காலை வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல் தலைவர் மினிமல் அட்வர்சிட்டியை கூட சந்திக்க மாட்டேன் என்று இவர் வந்து ஆரம்பத்திலே காட்டிட்டார். நான் அட்வர்சிட்டியை பார்க்காம அட்வர்சிட்டியை சந்திக்காம எப்படிங்க ஒரு லீடர் இருக்க முடியும்? இறக்கி தள்ளினாலும் கொண்டை மடக்கி கட்டிட்டு ஏறினாதாங்க ஜெயலலிதா. புட்டிச்சு இழுத்தாலும் கொலை பண்றாங்கப்பான்னு வந்து மக்கள் மன்றத்தை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சொன்னாதாங்க கலைஞர். 1000 தான் இருக்கட்டும். அப்ப ஒரு லீடர்ஷிப் 1000 தான் இருந்தாலும் அட்வர்சிட்டி வரதான் செய்யும். அது உங்க மேல தப்பு இருக்கட்டும் இல்லாம போட்டோம். ஓகே, இப்போ இருக்கிற அவருடைய கன்சிஸ்டன்டான ஃபெயிலியர்ஸ்ல இருந்து இதுக்கப்புறமும் விஜய்க்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது இருக்கதான் போகுது, ஓட் விழதான் போகுது. அது இந்த கூட்டணி கணக்குகளை சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது யதார்த்தம் தானே. பட் அவர் விட்டுட்டார், மிஸ் பண்ணிட்டார், அவ்வளவுதான். இப்ப இதுக்கே இப்படி இறங்கிட்டு இருக்கும் போது தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய பாக்கணுமே. இப்ப இதெல்லாம் எப்படி இப்ப இருக்கிறது நீங்க கேக்குறீங்க, ஆமான்னு நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு இன்னும் 23 வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் 1 மாசம் இருக்கு ஃபுல்லா. இந்த 1 மாசத்துல என்னென்னலாம் நடக்குமே, எதேதோ நடக்குமே. இதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க மக்கள்? தேர்தல் நெருக்கம் தானே எல்லாத்தையும் மாத்தோம். தேர்தல் நெருக்கம் தானே பீகார்ல 10,000 போடுறாரு, தலையில மாறுது எல்லாமே. அந்த தேர்தல் நெருக்கத்தில் என்னென்ன நடக்க போகிறதோ அதையெல்லாம் கணிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு கண்டிப்பா ஆற்றல் இல்லைன்னு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரிஞ்சிருச்சு. அவர் கூட இருக்கவங்களாவது அதெல்லாம் அவர் சொல்றாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னும் போது எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்? தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், சிஎம் ஸ்டாலினுடைய ஆட்டத்தோட முடிஞ்சிடும். அன்னைக்கு இறங்கி அடிப்பாரு பாருங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு 1 மாசம் போது இன்னும் இப்போ ஒருத்தர் யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தேர்தல் முடிஞ்சு முடிவு அறிவிக்கட்டும் சிஎம்னு ஆகி இங்க வருவாரு, சிஎம் ஆகி வருவாருன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. ஓகே, உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இல்ல அது யூஸ்வலா ஒரு தேர்ட் ஃபோர்த் வர மாதிரி இதை பார்க்கலாமா, இல்ல அதோட ஒரு லார்ஜர் இம்பாக்ட் தான் விஜய் கிட்ட இருக்கு, விஜய் ஃபேக்டர் அப்படின்னு லார்ஜர் இம்பாக்டா இருந்தது. நான் தான் கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் சுச்சுவேஷனுக்கு வந்தாரு, இன்னும் டெய்லி இறங்குவார், டிட்டோரியேட் ஆகிட்டே போவார். நான் நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வாய்ப்பு இருந்தது வந்து உண்மை. அவர் தேங்க் காட் ஹி எக்ஸ்போஸ்ட் ஹிம்செல்ஃப் பை கமிட்டிங் சூசைட். அப்போ வந்து இந்த சிபிஐ கையில் போய் இந்த வழக்கு கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாம் அவரே தான் மாட்டிக்கிட்டார். ஸோ அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் வந்து, ஏன்னா இலவசம்னாங்க, வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படிலாம் பேசினாங்க. கட்சியில் அவரே வந்து ஊர்பட்ட ஓசி அறிவிச்சிருக்காரு. அவங்க கதை, அவங்க பாஷைப்படி அந்த ஓசிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னா அதை ஃபுல்லாகவே இப்போ வந்து ஊர்பட்டதை அவரே அறிவிச்சார். ஏன்னா அவருக்கு சீமானுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. செத்தாலும் ஆட்சிக்கு வர மாட்டோன்னு சீமானுக்கு தெரியும். இவர் வந்து ஒரு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறதுனால இதெல்லாம் தான் உண்மை. இன்னைக்கு முதலமைச்சர் அழகா சொன்னார் பாருங்க, இதை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க இதை இலவசம்னு சொல்றாங்க, இதை வந்து உண்மையை உணர்ந்தவங்க இதை வந்து உரிமைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அது உரிமை இப்பதான் உணர்ந்திருக்காரு. இவர் ரொம்ப டூ லேட்டா உணர்றாரு எல்லாத்தையுமே. முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சில அரசியல் தலைவர்கள் வாழ்க்கையில ஏற்படும். அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் இருக்கும். அதுதான் அதை நியாயப்படுத்தும். ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் இருக்கும். இவர் நேற்று ஒன்று சொல்றாரு, அப்புறம் நாளைக்கு ஒன்று சொல்றாரு. இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே கஷ்டம் யாருக்குன்னா நம்ம அந்த நண்பர்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனந்தஜித் இவருக்காக விவாதங்கள்ல வர்ற பேச வரவங்க இஸ் எ பிரில்லியன்ட் ஃபெல்லோ, நல்ல ஒரு நல்ல குட் பிரதர். அவரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் டிஃபெண்ட் பண்றதுங்கிறது. இப்போ ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி லைக் அஸ், இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் டு டிஃபெண்ட் அஸ். பட் ஸ்டில் வி கேன் பிரிங் ஹிஸ்டரி ஃபார் அவர் சப்போர்ட். ஏங்க ஹிஸ்டரியில் எப்படி நடந்துச்சு அப்படி நினைச்சு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு அதை கொண்டு வரலாம். ஏன்னா நாங்கள் 100 வருஷமா இங்க இருக்கிறோம், எங்களை விட ஓல்டு பார்ட்டி இந்தியாலே இல்லை, இப்படி பண்ணிக்கலாம். இவருக்கு பிரச்சனை என்னன்னா இப்பதான் ரொம்ப சீமானை விட ஜூனியர் கட்சியில அப்படின்னும் போது, ஆனா அதை டிஃபெண்ட் பண்ணணும். நீங்க எங்க இருந்து புல் பண்ணுவீங்க? அதாவது இவ்வளவுதானே சொல்லிதான் இனிமேதான் பண்ணுவோம். அதான் சொல்றாங்க, ஜெயிச்ச பிறகு வருவாரு அண்ணன் உங்களை பாக்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே அது மாதிரி முதலமைச்சர்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஜெயலலிதா அவர்கள்ட்டே அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். களத்துக்கு வராத தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியை செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சுனாமி வந்த பிறகு 11-12 மணிக்கு எந்திரிச்சு வந்து நடந்ததை பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியார் வந்து டிவியை பார்த்து தான் ஸ்டெர்லைட்ல சுட்டேன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முதலமைச்சர்லாம் வந்து சின்ன பையன் மாதிரி, காலேஜ் பையன் மாதிரி அவங்களோட கம்பேர் பண்ணா. அப்படின்னா கரூர்ல இருப்பாரு, இப்படின்னா சென்னையில இருப்பாரு, அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருப்பாரு. இவருடைய நிகருக்கு வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல ஆளே இல்லை, அவருக்கு எதிர்ப்பே இல்லை. இன்னொரு முக்கியமான பிளேயர் வந்து நாம் தமிழர் கட்சி. கன்சிஸ்டன்டா இப்ப நீங்க விஜய்கிட்ட சொன்ன எதையுமே இவர்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க வந்து கன்சிஸ்டன்டா வேலை பாக்குறாங்க. 234 தொகுதி வேட்பாளர்,
தனித்த போட்டி அவங்க அட்ராக்ட் பண்ண விரும்புற அல்லது யார்கிட்ட அவங்க வாக்கு கேட்கறாங்க அல்லது அந்த குறிப்பிட்ட சங்கை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேலையை சீமான் தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருக்காரு. நான் வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், தனித்து தான் போட்டி, 234 வேட்பாளர்கள் நான் அறிமுகப்படுத்துவேன், அதுல வந்து சரிபாதி நான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு அவருடைய ட்ராக்ல அவர் கரெக்டா போயிட்டே தான் இருக்காரு. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு கன்சிஸ்டன்டா அவருடைய ஓட் பேங்க்ல ஒரு இன்க்ரீஸ் இருந்திருக்கு. 8% ஓட்டு கடைசியாக அவர் வாங்கின சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் 8%. இப்போ இன்னொரு பிளேயர் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு. அப்புறம் சீமான் அவருடைய அரசியல் ஒரு பக்கம் பண்ணிருக்காரு. சீமான் எவ்வளவு அக்ரெசிவா, நீங்க திமுகன்னு சொன்னீங்க, ரொம்ப அக்ரெசிவா நாம் தமிழர் தான் விஜய் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய காம்படிட்டரா தான் அவர் வந்திருக்காதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவருடைய இம்பாக்ட் இந்த தேர்தலில் கடந்த தேர்தல் அளவுக்கு இருக்குமா அல்லது விஜயினுடைய ஃபேக்டர்ன்றது அதை டிஸ்டர்ப் பண்ண போதா? ஒரே பதிலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்கல. அந்த 8% அவங்க திரும்ப ரீடைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கல. ஏன்னா இப்போ ஓட தானே போகுது, இப்படி தானே போட தான் போறீங்க யூடியூப்ல. இது எனக்கு தெரியுமோ தெரியாதோ சீமானுக்கு தெரியும். ஏன்னா இவர்கள் இதுவரை அறுவடை செய்த நல்ல ஒரு வரலாறை பாருங்க. கேஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்து மாற்று அரசியலை பேசி கட்சி ஆரம்பித்தவர்கள். சிபு சோரன் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க டக்குன்னு. கெஜ்ரிவால்லாம் வருஷமே ஆரம்பிச்ச அடுத்த தேர்தலே. அதே மாதிரி நீங்க இந்த எம்ஜிஆர் உதாரணத்தை எடுத்துக்கிட்டு பேசினாலும் அவங்க ஆல்ரெடி அரசியல்ல இருந்து திமுக இருந்து வந்தாரு, ஒரு பெரிய இம்பாக்ட். இவர் இது வரைக்கும் முக்கியம் இப்பதான் 8% வந்து இதையே பெருமையா பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுனீங்கன்னு சொன்னா, ஆனா தனியா வராங்க மற்றவர்கள். அவர் சொல்றது நியாயமா தானே இருக்கு. மற்றவர்கள் ஊழல் பெருச்சாளிகள் அல்லது பிரச்சனை இருக்கு அவங்க கூட, இவங்க 2 பேரும் வேணாம் தான் நாங்க ஆட்சிக்கு. நீங்க தனியா வரணுங்கிறது உங்க பிரச்சனையா? உங்களை எதிர்க்கக்கூடிய ஊழல்வாதி ஒரு போருங்க. அரசியலை பத்தி ஒரு இவரே சொல்லுவார். அதை சேகுவாரா சொன்னா, போர் என்பது ஒரு ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ஒரு ரத்தம் சிந்தாத போர். போர்னா என்ன? அரபில் ஒரு பழமொழி இருக்கு, அல் ஹர்பு ஹீலா அப்படின்வாங்க. போர் என்பதே தந்திரம். அப்ப போர், நீங்களே சொல்றீங்க அரசியல் என்பது ஒரு ரத்தம் சிந்தாத போர். இந்த இடத்துல எதிரியை வீழ்த்துவதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த மெண்டலுங்க சொல்றாங்க, அடிக்கடி சொல்றானுங்கல்ல, நாங்க வந்து தனிச்சு நின்றோம், நீங்க நின்று வாங்குவீங்களா, நீங்க நின்று நீ நடராத்துல சுடுகாட்டுக்கு போனா நான் என்ன நடராஜ சுடுகாட்டுக்கு போனோம். அரசியல் என்பதே பிரதிநிதித்துவம். அரசியல் என்பதே பிரதிநிதித்துவம். நான் இப்போ கூட சேலஞ்ச் பண்றேன், சாகுமுறை. இப்ப நம்மளுக்கு வயசு இருக்கு, எனக்கு 37 வயசு ஆச்சு. இப்ப எனக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் எழுதி வச்சுங்க, 60 என்ன சாகுற வரைக்கும் சீமா நாச்சிங்க வர முடியாது. எப்படி முடியும்? அப்ப யாரை ஏமாத்துற? நீ யாரை ஏமாத்துக்க அரசியல் நடத்திட்டு இருக்கிற? ஏனென்றால் அரசியல் என்பது கூட்டணி, பிரிதல், சேர்தல் எல்லாம் கலந்ததுதான். அப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். எதிரியை வீழ்த்துறது, ஒரு பொது எதிரி வச்சிருப்பேன், அந்த பொது எதிரியை வீழ்த்திட்டு உன்னை நிலைப்படுத்திக் கொள்வதுதான் அரசியல். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியே தெரியாத கூமுட்டையா நீ இருந்துகிட்டு அந்த திறமையா பேச நான் எப்படி எடுத்துக்குவேன்? தனிச்சு நீ நிக்காத. இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்ப எப்படி எனக்கு 8% ஓட்டு வந்ததுன்னா, முதல்ல நீங்க போய் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. நோட்டாவுக்கும் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டியா இருந்தது. இதுதான் சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? யார் வந்து 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்க தயாராக இல்லாம இருந்தாங்களோ, வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. சீமானின் அரசியல் எனக்கு சரியாக இருக்கிறது என்று வாக்களிக்கவில்லை. அப்படி வாக்களித்திருந்தால் இவர் ஆரம்ப கட்டத்திலேயே லாயல் ஓட் பேங்க், கன்சிஸ்டன்டான ஓட் பேங்க் கிடையாது. அவருக்கு வந்து திமுக அதிமுக எப்ப எல்லா மேடையில தெளிவா பதிவு வச்சுட்டு வர, திமுக அதிமுக அதிருப்தி வாக்குகள். இப்படி ஒரு கட்சி வாங்கக்கூடாது. அது உங்க ஓட் பேங்க் கிடையாது. அது எம்ஜிஆர் வந்து வெளியே வந்து ரெட்டையில குத்த சொன்னார். அது ஏன் அப்படின்னா, நீ லாயல்னு ப்ரூவ் பண்ண எனக்கு என்ன, நீ திமுக வந்துட்ட, ஆனா நீ உண்மையிலேயே நீ ஏன் கூட வந்துட்டியானா நீ ரெட்டையில குத்துனார். தனி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா குத்த சொன்னார். அப்படி குத்துனாங்க. சார்பட்டா பரமோட வரம் பாருங்க, ரெட்டையில குத்திட்டு வந்து நிப்பாப்ல அந்த இவரு பையன், பசுபதி பையன். அப்போ குத்த சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, அதுதான் லாயல். நீ லாயலிஸ்டா? என்டிகே லாயலிஸ்ட்னு ஒரு மண்ணு கூட கிடையாது. அது சும்மா, அது வந்து ஒரு மாயபிம்பம். என்னன்னா, திமுக ஓட்டு போட மாட்டேன், அதிமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இருந்த கோளாறுங்க கொஞ்சம் பேரு இவங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்துச்சு. இனி அந்த கோளாறுலாம் விஜய் ஓட்டு போட போகுது. இவ்வளவுதான் உண்மை. சீமானுக்கென்று ஒரு வாக்கு வங்கி ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுங்க. முதல்ல 0.1ல அந்த திருச்சியில மாநாடு தான் நடத்துனாங்க. பெரிய கூட்டம்லாம் வந்து ஜிகே வாசன் கூட தான் மாநாடு நடத்துவாரு. கூட்டினா யாரவனா கூட்டுவாங்க, ரசிகர் வந்தா யாரவனா வருவாங்க. அதுவே பெரிய ஸ்கேமுங்க. அது முதல்ல அந்த மாநாட்டு திடலை வந்து அவ்வளவா சுருக்கிட்டு, நான் ஒரே ஒரு கேட்கறேன், நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். நீ இவ்வளவு சேர் போட்டேன்னு சொல்றல, அந்த சேர் போட்டதுக்காக பில் இருக்குல்ல, கொடு பார்ப்போம். என்னென்ன புழுவானது தெரியுமா? இப்ப கமெண்ட்ல வந்து இது முட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கும்பலை தான் சொல்லிட்டாங்களே, ஒரு ஆளுக்கு 10 ஃபேக் ஐடின்னு. அவங்களே தானே சொல்றாங்க. அதை அவங்க ஐடி விங் தலைவரே தானே சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு 10 ஃபேக் ஐடி வச்சிருப்பானுங்க. ஆளுக்கு ஒரு கதை உருட்டுவானுங்க. நீ அப்படி இருந்தியா, நான் அப்படி இருந்தே. நீ எங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா நீ தான் மாற்றத்துக்கான கட்சின்னு சொன்ன. அப்ப உங்ககிட்ட மாற்றம் இருக்கணும். மத்தவங்க மாதிரி நீ இருந்துட்டு அப்புறம் நீ அப்படி இருக்க கேள்வி கேட்கறதே தப்பாச்சே. நீ வந்தது அதை சொல்லி தானே, மாற்று தானே. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன். என்டிகேக்குன்னு ஒரு லாயலிஸ்ட் ஓட் பேங்க்னு கிடையாது. அது ஆன்டி இன்கம்பன்சியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி.
இங்க இவனை பிடிக்கல அவனை பிடிக்கல அப்படின்னா இவனுக்கு போடுறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தான். ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அது அதிமுகவுக்கு போயிட்டு விஜய்க்கு போயிட்டு அப்புறம் தான் நாம் தமிழருக்கும் வராது. அதுவே வராது இனிமே அவங்க கட்சியில இருக்கிற இந்த இப்ப சீமானு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, கூட்டமே இல்ல பாத்தீங்களா இல்லையா, டிவிலே போடுறான். வராது, காலி. அது அந்த திருச்சி மாநாட்டுல அது வேற கதை. நீ அண்ணன் தம்பியோட வந்த எட்டி உதைப்பவன், நீ குடும்பத்தோட வரணும், இப்படி எல்லாம் போட்டு கட்டாயப்படுத்தி வம்பு பண்ணி வண்டியில ஏத்திட்டு வந்த கும்பல் தான் அது. அதுவும் அந்த அந்த அரினாவை சுருக்கி அது விஜய் கட்சிக்காரங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க நாங்க பார்க்கிங்ல வச்ச இடம்டா அது நீ போட்டிருக்கிற மாநாடுன்னு. அது பில்டப் கொடுத்து கேமரால காட்டிக்கலாம். அதெல்லாம் ஒரு ஓட்டு வருமா? எங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், இந்த பல நாள் பயங்கரமா ஒரு போற இடமெல்லாம் கூட்டம் வருதுங்க, வரும் பயங்கரமா கூட்டம் வரும். இங்க இல்ல, நார்த் இந்தியன் லீடர் வரும், பயங்கரமா வருதுங்க. சூப்பரா சொன்னார். நான் பொறுப்புல இருக்கிற ஒடிசால அவர் பொறுப்புல இருந்தார். அப்போ நான் அந்த ஊருக்கு அவரை வர வைக்கணும்னு சொன்னாங்க. அவர் பயங்கரமா ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவர் வரணும்னா அது பண்ணணும் இது பண்ணணும், பண்ணி கொடுத்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். அவர் போன இடத்துல பொட்டி உடைக்கிற ஒண்ணுமே இல்லை அப்படின்னாரு. அதாவது ஓட்டு, ரசிகர்கள் வரலாம், அவங்க பேச்சை கேட்க கூட வரலாம், நீங்க வந்துதான் ஆகணும்னு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வரலாம், அதெல்லாம் நீங்க கூட்டினது உண்மையிலே கூட ஒத்துக்கிறேன். நான் ஒரு கூட்டத்தை வாக்கு வருமா இதான் நான் திரும்ப திரும்ப பேசுறேன். பிரதிநிதித்துவத்தை அடைவீர்களா? ஏங்க தனிச்சு நிக்கிறது ஒரு மடத்தனங்க. அது அந்த மடத்தனத்தை ஒரு ட்ரெண்டா நீ காட்டிட்டே தான் நான் எப்படி ஒத்துக்குவேன்? எதுக்குதான் இப்ப சீமானுடைய அரசியல் அப்படின்றது இப்ப பைத்தியக்காரத்தனம். வேற என்ன சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு என்ன செய்வீங்க? நீங்க ஆட்சிக்கும் வரமாட்டீங்க, எம்எல்ஏ ஆக மாட்டீங்க, எப்படி முடியும்? இது வரைக்கும் அரசியல் வரலாறு அப்படி இருக்கா? தனிச்சு நின்னே ஒரு ஆட்சிக்கு வர முடியுமா? இவர் வயசு என்ன இப்போ? சரி, இவர் வாதப்படியே வந்துருவோம். இப்ப எத்தனாவது தேர்தல் இவர் பார்த்துக்க அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் நான். தொடர்ந்து இவர்கள் தேர்தலில் சந்தித்து 2021 தான் ஒரு 10 தொகுதியில டெபாசிட் வாங்கினாங்க. 10 தொகுதியில டெபாசிட் வாங்கினாங்க. 2024 அதுவும் காலி, 0. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்கல. கட்டுத்தொகை, அதான் கட்டுத்தொகை தான், அதான் கட்டுத்தொகை. கட்டுத்தொகையே வாங்கல. இது வரைக்கும் நாம் சும்மா பில்டப் கொடுத்துக்கலாம், 8% 2%, அதெல்லாம் பேச்சு இல்லை. இங்க எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சு, எத்தனை கட்டுத்தொகை என்ன காட்டும் உங்களை? ஒரு கணிசமான மக்கள் அந்த தொகுதியில் உங்களை ஆதரித்திருக்கிறார்கள். நான் இன்னொரு வாதத்துக்கு வர்றேன். இப்ப 234 தொகுதியில ஒரு 40 தொகுதியில நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது எப்படி ஜெயிச்சிருக்கீங்க? 2 லட்சம் வாக்கு உள்ள ஒரு தொகுதியில 2 லட்சம் வாக்குள்ள ஒரு தொகுதியில 40 தொகுதியில 2 லட்சம் வாக்குள்ள தொகுதியில 40 தொகுதியில மொத்த வகையை வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. எத்தனை எம்எல்ஏ நீங்க இப்போ? 40 எம்எல்ஏ. உங்க ஓட்டு எத்தனை வாங்கிருக்கீங்க? 2 லட்சம் வச்சா 40 தொகுதிக்கு 80 லட்சம் வந்துருச்சா? கிட்டத்தட்ட 1 கோடி வந்துருச்சு. ஆட்சி அமைக்க முடியுமா இப்போ உங்களால? திரும்பவும் நீங்க உங்களை பெரிய சக்தின்னு சொல்லிக்க முடியுமா? கொத்து கொத்தா நீங்க வாக்கு வாங்குறது மேட்டர் கிடையாது. நீங்க பர்சன்டேஜ் இதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு சொல்றேன். உங்க வாதங்களை எல்லாம் உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்றேன். அரசியல் யதார்த்தத்துக்கு வாங்க பாஸ். சீமான் ஒரு நிறைய இன்டீரியரான மேட்டரா இருக்கு, எனக்கு தெரியுங்க. நிறைய தகவல் எங்கெங்க திமுகல மிரட்டி ஒரு காசு வாங்குறது, கேண்டிடேட்டை போட்டு காசு. நானா சொன்னேன், இப்ப கல்யாண சுந்தரம் சொன்னாரு பாருங்க, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இருந்தப்ப அவங்களே சொல்லும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. திமுக காரன் ஊழல் பண்ணி நிறுத்துறான்ற நீங்க ஒரு குற்றச்சாட்டு, காசு கொடுத்து நிறுத்துறான்னு குற்றச்சாட்டு, அதிமுக காரன் காசு கொடுத்து நிறுத்துறான்ற ஒரு குற்றச்சாட்டுனா நீங்க நிறுத்திட்டு காசு வாங்குற ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? சரி, இல்லன்னு பாருங்கன்னு கேக்குறாரு. நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க காசு வசூல் பண்ணாம இருக்கீங்களா எல்லா இடத்துலயும்? ஒரு திமுக ஒரு திமுக செய்த ஒரு குற்றத்தை எக்ஸ்போஸ் செய்வது போல வீடியோ போட்டு உள்ள போய் நோண்டி பார்த்தா அங்க லோக்கல்ல குவாரியில 2 பேருக்கு சண்டை இருந்திருக்கு. அதுல ஒருத்தையும் வெளியே போட சொல்லியிருக்கான் நாம் தமிழர்காரன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கா? இதெல்லாம் மக்களுக்கு ஒண்ணு புரியாம இருக்கா? நீங்க பண்ற சேட்டையெல்லாம் நீங்க யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கி ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போடாம தவிர்க்கிறீங்கன்னு தெரியாம இருக்கா எங்களுக்கு? அங்க ஒரு கூட்டத்தை போட வேண்டியது, இங்க நீங்க போட்டா எங்களை தான் நீ திட்டுவ, இந்த பணம் கொடுத்தா வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டியது. கேட்டா கொள்ளு முள்ளுன்னு கடிப்பானுங்க சோம்பிஸ் ஆனா உண்மை அதுதான். சோ சீமான் செட்டில் ஆகிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி. அவ்வளவு நீங்க அவரை போய் கூட்டணி வைக்க சொன்னீங்கன்னா அவர் வேணான்னு சொல்றது கொள்கை பிடிப்புனால கிடையாது. இதுல ஒரு ஊறி சந்தோஷமாயிட்டார், இதுலயே ஊறி தெளிச்சிட்டார், இதுலயே ருசி கண்டுட்டார். வரமாட்டாரு, நீங்க கூட வரமாட்டாரு. அதற்கு காரணம் அதுவும் இல்ல, பலியாவதற்கு அந்த அப்பாவி தொண்டர்களும் தம்பிகளும் அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஆட்களும் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா சின்ன சின்ன பொடியன்கள்லாம். இப்ப அந்த கன்னியாகுமரி சைட்ல ஒரு சேனல்ல அந்த நியூஸ் நிகழ்ச்சியில எல்லாம் பேசும்போது அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாப்புல, கலப்பட மாடு ஏதோ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பேசிட்டு இருந்தா உடனே அமைச்சர், இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம அமைச்சர் நிகரா பேசிட்டுமே. தேர் பொலிட்டிக்கல் லைஃப் வில் பி ஷார்ட் லிவ்ட். இதான் உண்மை. நீங்க ஒண்ணுமே தெரியாம வளர்றீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்ப நேத்து கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது சம்பந்தமா. இத்தனை குவாரிகள் இருந்தது குறைஞ்சதே, உங்களுக்கு ஏதாவது அதுல பங்கு இருக்குதா? நீங்க ஏதாவது ஒரு பொதுநல வழக்கு அதுல போட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷனாவது போட்டு அதில் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஒன்றிய அரசு அதிகாரம் என்னன்னாவது தெரியுமா? சமீபத்தில் கூட நான் ஒரு விவாத அரங்கத்தில் பேசிட்டு இருக்கும்போது, ஏண்டா ஒரு அதாவது எதிர் தரப்புல துரைமுருகன் ஒரு நபர் கட்சியில இருந்து, அவங்க கட்சியில இருந்து அவர் பேச வந்திருந்தார்.
அவர் வந்து நம்ம பேசினா டிஃபன் பண்ணி பேசிட்டாலும் ஏதாவது ஒன்று பேசுவாருன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறோம், செகண்ட் அவர் பேசுறாரு, தேர்ட் நம்ம பேசுறோம், அகைன் அவர் பேசிட்டாரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அவர் என்ன வேணா பேசிட்டு போலான்னு பேசிடுவாருன்னு வைங்களேன். அது யதார்த்தம் தான், அவர் டிஃபன் பண்றது அவங்க பேசுவாங்க. எனக்கு அது கஷ்டமா இல்லை. நான் கேட்கிறேன் மேடையில, எப்படியா நெய்தல் படையை அமைச்சு அதுக்கு வந்து அவர் டிஃபன் பண்றது நேக்கா வந்து கேரளால இருக்கதான் செய்யுது, கேரளா மாதிரி தான் கொண்டு வரும்னு சொன்னாரு. அவர் கேரளா மாதிரி கொண்டு வரும்னு சொல்ல, கேரளா வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் உள்ள போற மாதிரி அவங்க வந்து அதை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 2 ஃபோர்ஸ் அமைச்சிருக்கிறாங்க கடலோர படையிலேயே, படை உள்ளேயே. அது எதுக்கு அப்படின்னா உளவு பார்ப்பதற்கும் ரோந்து பார்ப்பதற்கும் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம். நான் கேட்ட கேள்வி மேடையில என்ன அப்படின்னா, நான் கேட்கறேன், அப்படி அமைக்க முடியுமா? முடியும். கேரளால இருக்கிறது கீழே இருந்து கத்தனா ஒருத்தன், அடப்பா இவனு இவ்வளவு கிறுக்கனாக்கி வச்சிருக்கானுங்களா. ஏன்னா நவீன ஆயுதங்களை கொடுப்பேன். இதுதான் வந்து சீமான் பேச, நவீன ஆயுதங்களை கொடுத்து அனுப்புவேன். நீ சாப்பாடு கொண்டு போற, இது கொண்டு போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுக்குற குண்டை கொண்டு போறேன். முதல்ல இப்படி கொண்டு போக முடியுமா? கேரளால அமைச்சது பிரச்சனை இல்லை. இப்போ அவன் சட்டத்துக்கு உட்பட்டு அமைச்சிருக்கிறான். நீ சொல்றது குண்டை கொண்டு போவேன், உன்னை மறுச்சா அட்ரா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்குறா. பைத்தியக்காரா, எப்படா இது முடியும்? இன்டர்நேஷனல் இஷ்யூ நீ இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகிட்டப்பா ஒரு வாட்டி, ஒரு வாதத்துக்கு சொல்லி இன்டர்நேஷனல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நவீன ஆயுதத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பானா அவன் கையில? இது நடக்குமா முதல்ல? இப்போ வரைக்கும் இது எப்படி? அப்ப என்னன்னா, இதை சீமானுக்கு அதை பத்தி ஏன் கவலை இல்லைன்னா, இந்த மாதிரி உருட்டி 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 தான் ஒரு கும்பலை வச்சு வயிறு வளர்க்குறாரு. அப்ப அதை பத்தி ஒரு கவலை கிடையாது. நம்ம என்ன வேணா பேசலாம், எவனும் நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அவர் வயசு காலம் முடிகிற வரைக்கும் இதே உருட்டல உருட்டிக்கிட்டு இப்போ ஒரு உருட்டி இருக்காரு. தேர்தல் அறிக்கையில அசிங்கப்பட்டு சந்தமா இப்ப இந்த புதுக்கோட்டையோ எங்கேயோ ஒரு லேடியை வச்சு அந்த விவாதத்துல சண்டையாச்சு பாத்தீங்களா? புதுக்கோட்டை தான். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வேட்பாளர், அவங்க ஏதோ ஒரு அந்த தொகுதியில கேட்கிறார், பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு 3 சட்டமன்றமா மாத்துவோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்களே, நீங்க பாஜகவோடும் ஒன்றி போக மாட்டீங்க, காங்கிரஸோட ஒன்றி போக மாட்டீங்க, ஒன்றிய அரசுடைய துணையே இல்லாம எப்படி போவீங்கன்னு கேட்கிறேன். திருன்னு முடிக்குது அந்தம்மா. நான் அதே கேள்வி கேட்கிறேன், எப்படி முடியும்? இது ஒரு தேர்தல் அறிக்கைங்க. அறிவுங்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியே மாத்துறாராம். பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 3 சட்டமன்ற தொகுதி தான் கொண்டு வருவாங்க. நீ எப்படிடா பண்ணுவ? உனக்கு யாரும் அதிகாரத்தை கொடுப்ப? இருக்கிறது 6 7 மாறி இருக்கும். சில இதுல 7 இருக்கும், சில இதுல 6 இருக்கும். அதுல பாருங்க, 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. ஆமா, அதே மாதிரி ஜனாதிபதியை வந்து வாக்குப்பட்டு தேர்ந்தெடுக்க வைப்பாராம். தலை எழுத்துற அவர் அந்த நெறியாளர் கேட்கிறாரு, ஜனாதிபதி நீங்க வாக்குப்பட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா பிரதமருக்கு நிகரான வந்துட மாட்டாரா? இல்ல, அது வந்து பாவம் பொழப்பி எடுக்குது அந்த புள்ள, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மடையனை பின்பற்றினால் இதுதான் உங்களுக்கு கதி. ஒரு கற்பனை உலகத்தில் வாழும் ஒரு மடையனை பின்பற்றினால் இதுதான் கதி. முழுக்க கற்பனைவா தான் நான் சொன்னேன். நாங்க வந்து நெய்தல் படை அமைப்போம். நெய்தல் படைன்னு பேர் வச்சு நீங்க போய் தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரோந்து பணிக்கு போவீங்க, அதுக்காக புதுசா படை வைப்பேன், கேரளா மாதிரி வைப்போம்னா அதை நாங்க யாரும் கொஸ்டின் கேட்கல. நான் கொடுக்குற கொண்டு போறேன், அதை அடி இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கு. நான் யாருன்னு கேட்டு, டேய் மென்டல்ரா, அவன் உளறிட்டு இருக்கான்டா, அது எப்படா நீங்க நம்புறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து அம்பலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இவர்கள் வாய் விடுவதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு கட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப இவங்களுடைய ட்ராக் ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டாங்களா? இப்ப கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம், வன்முறை என்னைக்குமே கையெடுக்கக்கூடாது. ஆனா சப்ஜெக்ட் நம்ம சொல்லதா இருந்தா, உங்க கட்சி மேடைகள்ல இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடக்கு முடக்கா பேசுறாரு திமுகல, அதிமுக நிறைய பேர் வந்து அசிங்கமா வந்து விந்தியான்ற அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வன்முறை. இது வந்து எல்லாருமே அவங்கவுங்க கட்சியில ஸ்டில் கண்டிக்கத்தக்க மட்டும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வராது. நம்ம அப்படி பேச மாட்டோம். நெறிப்படுத்தப்பட்ட யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஸ்டஃப் உள்ள யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஸ்டஃப் இல்லாதவங்க எதையாவது ஒன்று குளத்தி போறதுக்கு பேசுவாங்க. அதை விட்டுருங்க, மேடை பேச்சை விட்டுருங்க. எல்லாரும் யாருமே அதுக்கு விதிவிலக்கலன்னு ஆகி போச்சு. விவாத அரங்கம்னு ஒன்று வருது இல்ல, ஒரு டிபேட் ஷோ, சக பங்கேற்பாளர்கள் வரக்கூடிய அரங்கங்கள்லாம் இருக்குல்ல. நீங்க சீமான்ல இருந்து ஆரம்பிங்க, இவங்களுடைய ஸ்டைல பாருங்க, சீமான்ல இருந்து ஆரம்பிங்க. இவங்க ஏன் சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு? இவங்கன்னா மற்றவங்களாம் பார்த்து ரொம்ப, இப்போ எனக்கு அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, இந்த கார்த்திக்னு ஒருத்தர் வராரு, அவர்லாம் ரொம்ப எளிமையான நபருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருமையா, பரவாயில்லப்பா, இந்த எங்களை வந்து இப்படி ஒரு பொலிட்டிஷியனா அவர் வராரு, அது ரொம்ப ஒரு வந்து ஒரு வாகனம் கூட வச்சிருக்க மாட்டாரு, அவர் வந்து ரொம்ப இதா வருவாருன்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவங்க தலைவர் அப்படி இல்லை, அதை விட்டுருவோம். ஆனா அவர் ஆச்சரியமா டெடிகேட்டடா இருக்காங்க. அதனால எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எப்பவுமே சத்தியமா இருக்கு. ஆனா டெடிகேட்டட் கேடர்ஸ். இவர் அந்த அருணன் தோழர் கூட பேசினார்ல, லூசு பயல அப்படின்னாரு. இது இந்தியாவில் யாராவது ஒரு தலைவர் இப்படி பேசி பார்த்திருக்கீங்களா?
இப்படி நாகரிகமே இல்லாமல் அகோரத்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்களா? சீமான். அது அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்ததுதான் எல்லாரையும் ஒத்த வார்த்தை போட்டு பேசுறது. எல்லாரையும் அப்படிதான் பேசுறாங்க. எல்லாரையும் நான் அதுதான் சொல்றேன். இதே கார்த்திக் வந்து என் கூட ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உட்காந்தாரு. டக்குன்னு ஆரம்பிச்சாரு பெரியார். அப்ப நான் சொல்லிட்டேன், அது நம்மகிட்ட நடக்காது. நான் வந்து கரெக்டா பேசினா நானும் கரெக்டா பேசுவேன். நான் சொன்னேன், பெரியார் ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பிரபாகரனை பேசுவேன். நான் அங்கேயே சொல்லிட்டேன். அவரும் இல்லை நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க, நான் கரெக்டாக தானே பேசிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்கன்னு விட்டாச்சு, பேச்சு விட்டாச்சு. அங்கேயும் அந்த மாதிரி தான் பேச்சை வந்து வன்முறையை நடந்துருச்சு அது கண்டிக்கத்தக்கதான்னா வன்முறையை தூண்டுறவன் அதை விட மோசமானவன். இவர்களிடத்தில் அந்த நாகரிகம் என்பதே அறவே கிடையாது. அதுக்கு காரணம் இவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய தலைவர் அப்படி எல்லாரையும் ஒத்த வார்த்தையில மரியாதை இல்லாம பேசுறது, லூசு பையலன்னு விவாதம். நீங்க மேடையில பேசுறதே கண்டிக்கத்தக்கதுதான். மேடையில இவங்க ரொம்ப ஓவராலாம் பேசியிருக்காங்க. மத்தவன் பேசலாம், தலைவரே பேசலாமா, இவர் பேசுவார். 2 ஆண்கள் படுத்திருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல ஒரு பொம்பளை படுத்திருக்கிற திராவிட சுடுகாடுனாரு. எவ்வளவு கொச்சையான வார்த்தை அது, எவ்வளவு கொச்சையான வார்த்தை. அது மட்டுமா, என்ன கேட்டாங்க என் பொம்பளைங்க ரசிகர்கள்லாம் இப்போ ஜாஸ்தி ஆயிட்டாங்க என்ன இப்பெல்லாம் பார்த்து சீமாண்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்து எவ்வளவு உன் மேல ஒரு எவ்வளவு பெரிய அலிகேஷன் வச்சிருக்காங்க. நான் பர்சனல் மட்டும் இன்னைக்கும் பேச மாட்டேன், ஆனா இந்த அவருடைய மேடை பேச்சுல இருந்து சொல்றேன். சீமாண்டி நம்ம கூட இவனை பெரிய சிடுமூஞ்சின்னு நினைச்சோம், இவங்கிட்டயும் பல ரொமான்ஸ் இருக்கு போல இருக்குன்னு. எவ்வளவு இதோட எடுத்தனா பரவாயில்ல, நான் இதனாலதான் இடமான கார்த்தியை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு இதெல்லாம் கிரேடரா, நீ கவலைப்படாதான்னு சொன்னேங்கிறாரு. சரி ஓகே, இதெல்லாம் அவங்க மேடை பேச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு விவாத அரங்கத்தில் சக பங்கேற்பாளர் இருக்கிற இடத்துலயாவது ஒரு கண்ணியத்தை கடை கொள்ளணுமா இல்லையா? இது சீமான்ட்டையும் கிடையாது, இவர்கள்ட்டையும் கிடையாது. நான் சமீபத்தில் வந்து இந்த மக்கள் அரங்கம் போயிருந்தேன். அப்போ வந்து துரைமுருகன்ற நபர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த சீக்கிய மதிவானன்னு சொல்லிட்டு அந்த நான் அவர்கிட்டயே சொன்னேன், அந்த துரைமுருகன்ற நபர்கிட்டயே நான் பார்க்கும்போது சொன்னேன், நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டீங்கன்னு. தனியாக சந்திக்கிறப்ப எனக்கு சொல்லணும்னு தோணுதை நான் சொல்லிட்டேன். பெரிய மனுஷன் விஜய் கட்சியில அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அது ட்ரிகர் ஆவாங்களா இல்லையா? அது ட்ரிகர் பண்றாங்க அவங்க. இன்னைக்கு நாற்காலத்தை கடிச்சிட்டாங்க, தப்பு. யார் செய்தாலும் வன்முறை கண்டிக்கத்தக்கது, அது திமுகவே செய்தாலும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஆனா அது திமுக செய்யல, அதிமுக செஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, தெரியல. திமுகவே செஞ்சிருக்கட்டும், அது கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை தூண்டுறது யாரு? அந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு கும்பலை உருவாக்கி வைத்தது யார்? சீமான். நாகரிகமற்று பேச வைக்கிறது யாரு? சீமான். இப்போ அன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்தோம். அன்னைக்கு ஒரு 50 எங்க போனாலும் ஒரு கூலிக்கு வச்ச மாதிரி ஒரு 60-70 பேர் கூட்டு போயிட வேண்டியது. என்னத்தை பேசினாலும் அன்னைக்கு எதை சொல்றேன், நான் அந்த இதை பேசுறப்ப கூட முடியும். ஒருத்தனா சொல்லிட்டான், டக்குன்னு கீழே உட்காந்துருக்கிற ஒருத்தன் ஒத்த வார்த்தையில என்ன சொல்லிட்டான், ஏதோ ஒண்ணு இவன். நான் சொல்லிட்டேன், இந்த பேரு உன்னோட அசிங்கமாலாம் கேட்பான் அப்படின்ட்டு மேடையிலேயே. உன்னோட அசிங்கமாலாம் பேசலாம் கட் பண்ணிட்டாங்க. உன்னோட அசிங்கமாலாம் பேசுவேன் நான், மூடிட்டு இருந்தா உனக்கு நல்லது. ஆனா நம்ம அப்படி இறங்க வேணாம் நிறைய. நான் சொன்னேன், நீங்க அவனை கட்டுப்படுத்துங்க முதல்ல, இல்லைன்னா வெளியேற்றுங்க. அநாகரிகமா உங்களுடைய பேனலிஸ்ட்டை பேசுறாங்க, அவனை நீங்க தான் வெளியேற்றணும். அதுக்கப்புறம் பெருசா பேச போறாருன்னு பில்டப் கொடுத்து அவர் ஏஞ்சி போனாரு, அந்த துரைமுருகன் கிட்ட நபர். அவர் ஏஞ்சி போறப்ப நான் உட்காந்துருக்கேன், செத்தாண்டா புகாரிங்கிறான் அவன் கீழே இருந்து. டே இதான் ஒரு சீமான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டேன். நான் அங்கேயே கேட்டேன், இதான் ஒரு சீமான். இது மாதிரி இப்போ ஒருத்தர் ட்ரிகர் ஆவானா இல்லையா? நார்மலா இவனுடைய பேட்டர்ன் தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான், இவங்க பேட்டர்ன் தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான், தெரியாதவன் ட்ரிகர் ஆவானா இல்லை? அப்ப ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல வன்முறையின் மூலமாக வந்து ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைய நினைக்கும் இந்த கும்பல் ஒருபோதும் சாதிக்காது. அது வேற விஷயம். இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் இருப்பது இவர்கள் தானே தவிர அந்த அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வந்து கண்டிக்கத்தக்கவர்கள். அதை விட மோசமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள். பிறரை தூண்டி விடுறது, வன்முறைத்தனமான பேச்சு, வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லாத பேச்சு, அதுவா இவனா சட்டையை தூக்கிறது, வாடா மோதி பார்க்கலாங்கிறது, இதெல்லாம் வந்து முதல்ல முன்னேறு சரி கிடையாது. சீமான் என்கின்ற இந்த நபர் அரசியலுக்கே லாயக்கற்ற ஒரு நபர் என்பதனால் அவரை பின்தொடரக்கூடிய எல்லோரும் அதே மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எவனை பத்தியாவது வீடியோ அடிக்கடி ஊமை குத்தா வாங்குறானுங்க போற இடத்துல எல்லாம். இருந்தாலும் தம் கட்டிக்கிட்டு வந்து விடக்கூடாதுன்னு ஒரு ஆளுக்கு 10 ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்காங்க. எனவே இந்த தேர்தலோடு இவர்கள் கதை காலி. இந்த வாக்கு எண்ணிக்கை வராது. அது வந்து விஜய் அதுக்கு தான் வந்துட்டார், அவர் வந்துட்டார். இவங்க 2 பேரும் ஓட்டு போடலாம், எனக்கு போடுங்கன்னு. அவர் ஒரு 20-30 வருஷம் அவர் ஒரு காலம் ஓடும், பொறுத்திருந்து பார்த்தால் தெரியும். இறுதியா ஒரு பிளேயரை மறந்துட்டோம், லாஸ்ட்டாக தான் வச்சிருந்தேன். ராமதாஸ் ஐயாவும் சசிகலா அவர்களும் ஒரு பிளேயரா எமர்ஜ் ஆயிருக்காங்க. சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் 2 பேருமே. 2 பேருடைய பார்ட்டியும் ஃபுல்லா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. யாருக்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்றது தெரியல. அது ஆப்வியஸா எலெக்ஷன் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு சசிகலாவிட்ட ஏடிஎம்கே ஃபுல்லா போயிடுச்சு எடப்பாடி அவர்கள்கிட்ட. மீதி கதையும் தினகரனும் எடுத்துக்கிட்டாரு. அவங்க திரும்ப 2 பேர் பின்னாடி ஒரு கேஸ்ட் பேக்கிங் இருக்கு 2 பேர்கிட்டையும். அங்க வந்து ஒரு முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் தான் இவங்க ஒரு ஃபேக்ஷனை கடைசியாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதாவது அவங்க ஒரு ஸ்பாய்லரா ஒரு
பிளேயரா இருப்பாங்களா? நான் கேள்விப்பட்ட அண்ணன் வேல்முருகன் வந்து அவங்க கூட போறாங்க அப்படின்னு போனா ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப எஃபெக்டிவான பொலிட்டீஷியன், குறைத்து மதிப்பிடக்கூடிய நபர் கிடையாது. அவர் வந்து எஃபெக்டிவானவர் தான். அவர் என்ன கணக்குல போறாருன்றதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அவர் இப்போ பண்றதுக்காக போறாரா இல்ல வந்து லாங் ரன்ல பாலிடிக்ஸ் பண்றதுக்காக போறாரான்னு தெரியல. அதெல்லாம் தெரிந்துதான் தெரியும். மற்றபடி ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போன கட்சி தான் எல்லாமே. ஒரு பார்ட்டு தான். ராமதாஸ் ஐயாவுடைய ஒரு பார்ட்டு, அதிமுகல இருந்து ஒரு 2-3 பார்ட்டு, ஒரு பார்ட்டு வெளியே, இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி ஒரு பார்ட்டு தான் இருக்குது அங்க. அதனாலேயே அது பலகீனப்பட்டு இருக்கிறது. அண்ணனுடைய வேல்முருகன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்து அதுவும் ஒரு சில தாக்கத்தை ஓரளவு வந்து அவருடைய தலைமையில வந்துச்சுன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். ரைட் சார். பேசுனதுல இருந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரா இந்த எலெக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. டிஎம்கே கிட்ட இப்போ கொடுக்கறது வந்து சீட்டு கிடையாது, அதாவது என்னது, அது வந்து வெற்றி அறிவிப்பு. வெற்றி அறிவிப்புன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் சீட்லாம் கொடுக்கல, நீங்க டைரக்டா தொகுதியை கைப்பற்றிட்டீங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்றதுதான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். டீப்பா ஒரு நிறைய விஷயங்கள் பத்தி இந்த எலெக்ஷன் தொடர்பாக நிறைய விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரம் ஒதுக்கி இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணமைக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.